போன கிளாஸ் ஏதோ பார்த்துட்டு சொல்லியிருந்தேன் நான். பார்த்துருவாங்கன்னு ஏதோ சொல்லியிருந்தேன். நம்ம என்ன சொன்னேன்? ஈக்குவல் ரேங்க் பார்த்தீங்களா மிலிட்ரியில்? சரி, அட்லீஸ்ட் அபிநந்தன் வர்தமான் என்ன ரேங்க்ல இருந்தார்? அப்போ அப்போ விங் கமாண்டர். ஓகே, இப்போ கன்ஃபார்மா? மற்ற இதெல்லாம் பார்க்கலையா என்னென்ன ஈக்குவல் கேடர் அப்படின்ட்டு? ஓகே, சூப்பர். ஸோ என்சைம் கான்சென்ட்ரேஷன் இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? என்சைமோட ஆக்டிவிட்டி என்னென்ன அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஹெச் பார்த்தோம். பிஹெச் என்ன ரேஞ்சில் இருக்கும்? பிஹெச் 5 to 9 யூஸ்வல் கேஸில். டெம்பரேச்சர் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ஸ்ட்ரேட் பார்த்தோம். சப்ஸ்ட்ரேட் பார்த்துட்டு வந்தானே அந்த கர்வ் எப்படி இருக்கும்? சப்ஸ்ட்ரேட்ல ஹைப்பர்போலிக் கர்வ். ஹைப்பர்போலிக் கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி போகிறது ஹைப்பர்போலிக். ஸோ இதில் 3 ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தா என்னென்ன ஸ்டேஜ்? 3 ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் ஏ வரைக்கும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். இது 1 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா வெலாசிட்டி, அதாவது வந்து ரேட் ஆஃப் கன்வர்ஷன் வந்து 1 யூனிட் வந்து சேஞ்ச் ஆகும். புரியுதுங்களா? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதுக்கப்புறம் பி கேஸ்ல என்ன ஆகும்? செகண்ட் கேஸ்ல நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் பட் ஸ்டில் இட் இஸ் இன்க்ரீசிங். தேர்ட் கேஸ் வந்து நீ எவ்வளவுதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் இட் ரிமைன்ஸ் த கான்ஸ்டன்ட் அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ இப்போ என்சைம், இப்போ இதுல தான் ஆரம்பிக்கணும்ல, என்சைம் கான்சென்ட்ரேஷன். ஸோ என்சைம் கான்சென்ட்ரேஷன் கர்வ் போட்டோம் அப்படின்னா எப்படி வருது? எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கிறது என்ன? என்சைம் கான்சென்ட்ரேஷன். ஒய் ஆக்சிஸ்ல ஸ்பீட் ஆஃப் கன்வர்ஷன் இல்ல ரேட் ஆஃப் கன்வர்ஷன், வெலாசிட்டி அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இந்த லைன் எங்கனாவது வளையுதா? ஏன்னா பெண்ட் ஆகுதா? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஸோ இது 1 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவும் 1 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது. இது 2 யூனிட்னா இதுவும் 2 யூனிட், இதுவும் 3 யூனிட்னா இதுவும் 3 யூனிட். புரியுதுங்களா? என்சைமுக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஸோ இன்க்ரீசஸ் ப்ரொபோர்ஷனேட்லி. enzyme catalyzed reaction enzyme catalyzed reaction increases proportionately with the increase in concentration of enzyme. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ என்சைமோட கான்சன்ட்ரேஷன் நம்ம இன்க்ரீஸ் பண்றோமோ அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா அந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி எங்கனாவது இந்த மாதிரி பார்த்தோமா ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி? எதுலையும் பார்க்கல. இதுல தான் எவ்வளோக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் கன்வர்ஷன் வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு ப்ரொபோர்ஷனேட்டா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. புரியுதுங்களா? என்சைம்கே உரிய கேரக்டர்ஸ் இது. A straight line is obtained. A straight line is obtained. மற்ற எல்லாமே வந்துட்டு இங்க போயிட்டு ஏதாவது ஒரு பெண்ட் ஆகுற மாதிரி கர்வ் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேஜ் அச்சீவ் பண்ற மாதிரி நம்ம பார்த்திருப்போம். பட் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம் மட்டும் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. புரியுதுங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்சைம் முடிச்சுட்டு கேட்பேன் ஒன்னொன்னையும் இந்த மாதிரி கர்வ் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லணும் கண்டிப்பா. ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன கர்வ் வந்துச்சு அப்படின்ட்டு. ஆக்டிவேட்டர்ஸ். அடுத்து வந்து ஆக்டிவேட்டர்ஸ். ஆக்டிவேட்டர்ஸ்னா இங்க என்ன யூஸ் ஆகுது? ஆக்டிவேட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்றோம்? கோஎன்சைம்னு தனியா ஒரு கான்செப்ட் இருக்கு. இங்க வந்து அயான்ஸ் யூஸ் பண்றோம். கேட்டயான்ஸ் இல்ல ஆனியான்ஸ். கேட்டயான்ஸ் இல்ல ஆனியான்ஸ் யூஸ் பண்றோம் இங்க. கேட்டயான்ஸ்னா என்ன? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள். எக்ஸாம்பிள் இங்க வந்து Cu2+ யூஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. ஆனியான்ஸ்னா என்ன? நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகிள். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா என்ன என்சைமுக்கு வந்துட்டு Cl- யூஸ் பண்றோம்? அமைலேஸ். அமைலேஸ்க்கு வந்துட்டு Cl- யூஸ் பண்றோம். பீனால் ஆக்சிடேஸ்க்கு வந்து Cu2+ யூஸ் பண்றோம். இந்த பீனால் ஆக்சிடேஸ் வந்துட்டு எதுக்கு தேவை இந்த என்சைம்? சொல்லுங்க கார்த்திபனா. நேம் கரெக்டா சொல்லணும்னா இந்த என்சைம் எதுக்குமா தேவை பிரதீக்ஷா? ஆல்கஹால். நான் அந்த மாதிரி படிச்சது இல்ல.
ஆப்பிள கட் பண்ணி வச்சா ப்ரௌன் ஆகுது. எதனால ப்ரௌன் ஆகுது? என்ன என்சைம் ரெஸ்பான்சிபிள்னு சர்ச் பண்ணுங்க. கூகுள் என்ன சொல்றாருன்னு பாருங்க. சரி, முன்னாடி பாலின்னு ஒரு வார்த்தை வரல. பாலிஃபினால் ஆக்சிடேஸ். ஸோ ஆப்பிள கட் பண்ணி வச்சா ப்ரௌன் ஆகுது இல்ல? ஸோ பாலிஃபினால் ஆக்சிடேஸ் தான் அதுக்கு ரீசன். என்சைமேட்டிக் ப்ரௌனிங் அப்படின்னு படிச்சது இல்லையா? ஸோ அந்த மெட்டல் அயான்ஸ் வந்துட்டு எப்படி டைரக்டா அந்த இதுல இன்வால்வ் ஆகுமா, பைண்ட் ஆகாதா? இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இந்த மெட்டல்ஸ், இந்த அயான்ஸ் தேவைன்னு சொல்றோம், அது போய் பைண்ட் ஆகுமா இல்ல என்சைமோட பைண்ட் ஆகுமா இல்ல தனியாவே இருக்குமா? பைண்ட் ஆகுமா தனியா இருக்குமா? ரெண்டு கேஸுமே இருக்கு. இட் கேன் பி, it can bound to the enzyme permanently or can used just for activation. It can bound to the enzyme permanently or can be used for just for activation. So ஒருவேளை பர்மனண்டா பைண்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? மெட்டலோ என்சைம்ஸ். மெட்டலோ என்சைம்ஸ் வெறும் ஆக்டிவேஷனுக்கு மட்டும் யூஸ் ஆச்சு, ட்ரிகர் பண்றதுக்கு மட்டும். அந்த என்சைம் வந்துட்டு போய் அந்த என்சைமோட பைண்ட் ஆகல, இந்த அயான்ஸ் வந்து என்சைமோட போய் பைண்ட் ஆகல, பட் ட்ரிகர் பண்றதுக்கு தேவை, ஆக்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுக்கு மட்டும் தேவைப்படுச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? மெட்டல் ஆக்டிவேட்டட் என்சைம்ஸ். மெட்டல் ஆக்டிவேட்டட் என்சைம்ஸ். ஸோ இது ரெண்டுக்கும் எக்ஸாம்பிள். மெட்டல் ஆக்டிவேட்டட் என்சைம்ஸ்க்கு வந்துட்டு என்ன எக்ஸாம்பிள்? ஏடிபிஏஸ். ஏடிபிஏஸ் என்ன என்ன மெட்டல் தேவை ஏடிபிஎஸ்க்கு? Mg2+, Ca2+, மெக்னீசியம் அயான்ஸ், கால்சியம் அயான்ஸ். ஈனாலேஸ்ன்றது வந்துட்டு அந்த என்சைம்க்கு என்ன தேவை? Mg2+, மெக்னீசியம் அயான். புரியுதுங்களா? ஸோ இதுவே மெட்டலோ என்சைம்ஸ். மெட்டலோ என்சைம்ஸ்னா எப்படி இருக்கும்? The ion will bind with the enzymes. The ion will bind with the enzymes. ஸோ இந்த கேஸுக்கு வந்துட்டு ஜிங்க் இதோட பைண்ட் ஆகிறது, ஜிங்க் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸோட பைண்ட் ஆகிறது, இதெல்லாம். இது எல்லாத்தையும் படிச்சு வச்சுக்கோங்க. அட் எண்ட் வந்துட்டு நீங்க செலக்டிவா தான் எழுத முடியும். எக்ஸாம்ல எழுதும்போது 1.5 பக்கம் எழுதுறீங்க, இல்ல ஒரு பக்கம் எழுதுற மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? மேக்ஸிமம் எழுதுனீங்க 2 பக்கம் வர மாதிரி இருக்கும். நீங்க இதெல்லாம் சொன்னதெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா இதுவே வரும், ஒரு 5-6 பக்கம், 4 பக்கம் வரும், 4-5 பக்கம் வரும். இதுல இருந்தா நீங்க கன்சைஸ் பண்ணி எது தேவையோ அதை மட்டும் நீங்க எழுதுங்க. இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இருந்தா போதும். மெக்னீசியம் இருந்தா போதும், இல்ல கால்சியம். அந்த ரியாக்ஷன் ஸ்பெசிபிக், எந்த ரியாக்ஷன் அப்படின்றது. புரியுதுங்களா? கோஎன்சைம்னா என்னன்னு சொல்லுங்கம்மா யாருனாவது. லைசானியா சொல்லுங்க. கோஎன்சைம்னா என்ன? கான்வகேஷன் போயிருந்தீங்களா நீங்க? சொல்லுங்க. கோல்டு மெடல் ஏதாவது வாங்குனீங்களா? கொடுக்கலையா? ஓகே, சொல்லுங்க. கோஎன்சைம்னா என்ன? ம். ம். எக்ஸாம்பிள். கோஎன்சைமும் ஒரு ஃபேக்டர்ல வருமா வராதா? வரும். புரியுதுங்களா? கோஎன்சைமும் ஒரு ஃபேக்டர்ல வரும் அட்லீஸ்ட். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு எது ஈஸியா ஞாபகம் வருதோ, அட்லீஸ்ட் ஏடிபிஎஸ் அண்ட் மெக்னீசியம் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இதுல ஜிங்க் அண்ட் கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. யூகேஷன்லேயே நீங்க நிறைய படிப்பீங்க, கம்மிங் ரியாக்ஷன்ஸ்லேயே இந்த மாதிரி நிறைய படிப்பீங்க. புரியுதுங்களா? கார்பானிக் ஆன்ஹைட்ரேஸ் வர மாதிரி படிப்பீங்க. போலாங்களா? அடுத்தது இன்னும் 2 தான் பெண்டிங் இருக்கு. என்னென்ன பெண்டிங் இருக்கு? இன்ஹிபிட்டார்ஸ், கோஎன்சைம்.
இன்ஹிபிட்டாஸ் அண்ட் கோஎன்சைம். ஸோ இன்ஹிபிட்டாஸ்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் ராட் ஆகுது இல்ல. ஸோ அதுக்கு அதை ஸ்டாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எதனால ராட் ஆகுது அப்படின்றத சொல்லுங்க. ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அதான் அப்ப ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் என்ன என்சைம் இன்வால்வ்டுன்னு சொல்லுங்க. என்சைம் ஓகே, எத்திலீன் ஓகே, பிளான்ட் பிஜிஆர் ஓகே, பிளான்ட் growth ஹார்மோன்ஸ். சொல்லுங்க, வெஜிடபிள் சயின்ஸ் தானே நீங்க பிரதீக்ஷா? ஃப்ரூட் சயின்ஸ், ஹார்டிகல்ச்சரா ஓவராலா? ராட்டனிங் ஆகுது அப்படின்னா என்ன என்சைம் ரெஸ்பான்சிபிள்? சொல்லுங்க, அட்லீஸ்ட் அந்த அவங்க சொன்னாங்களே அதையே சொல்லுங்க. அந்த ஃப்ரூட் ஏதோ உங்களுக்கு ஒரு ஃப்ரூட்டுக்கும் ஒன்னொன்னு ரெஸ்பான்சிபிள்னா அட்லீஸ்ட் 1 or 2 சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஃப்ரூட்ல 1 or 2 சொல்லுங்க. அவங்க சொன்னதுதான், அவங்க சொன்னது வரும். சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்க லாவண்யா. பெக்டினேஸும் வரலாம். ஃபீனால் ஆக்சிடேஷன் கூட வரலாம். புரியுதுங்களா? இந்த என்சைம்ஸ் எல்லாம் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் ஃபார் ராட்டனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணலாம்? ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்காக ஒன்று யூஸ் பண்றோம், ஒரு காம்பவுண்ட் யூஸ் பண்றோம்ல, அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ஆன்டி ஆக்சிடென்ட். இங்க வந்து இன்ஹிபிட்டர்ஸ்க்கு எக்ஸாம்பிள். எதை இன்ஹிபிட் பண்ணுது? இட் இன்ஹிபிட்ஸ் த ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம்ஸ். என்சைம்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ராட்டனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். புரியுதுங்களா? ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து அழுகி போறதுக்கு ஒரு சில என்சைம்ஸ் ரெஸ்பான்சிபிளா இருக்கு. ஸோ அதுல வந்துட்டு நீங்க சொன்ன என்சைம்ஸ் எல்லாம் வரும். புரியுதுங்களா? அதை ஸ்டாப் பண்ணணும், அதோட ஆக்டிவிட்டியை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஃபேஷியல்ஸ் அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு பாத்திருக்கீங்களா எப்பனாவது? புரியுதுங்களா? அந்த ஒரு ஃபேஸ் கிரீம்லயோ இல்ல வந்துட்டு வேற ஏதாவது ஒரு நீங்க ஏதாவது யூஸ் பண்றீங்களா மேக்கப்புக்கு, ஸோ அந்த இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் என்ரிச் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தனி வேல்யூ இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட் அதுலயே வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆடட் கிரீம் அந்த மாதிரி இருக்கும் நேம். ஸோ அப்ப நமக்கு எதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் தேவை? இங்க ஓகே, இன்ஹிபிட்டர்ஸ் இங்க வந்துட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து ஸ்பாயில் ஆகாம தடுக்குது. நமக்கு எதுக்கு தேவை? செல் டெத் ஆகாம எப்பயும் எங்காவே இருக்கணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? அதுல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ஆட் பண்ணாலே வந்துட்டு ஒரு தனி வேல்யூ, அதிகமான வேல்யூ இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ இட் டிக்ரீசஸ் தி, இந்த இன்ஹிபிட்டர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது? இட் டிக்ரீசஸ் தி கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி ஆஃப் தட் என்சைம். டிக்ரீசஸ் தி கேட்டலிட்டிக் ஆக்டிவிட்டி ஆஃப் தட் என்சைம். ஸோ அப்போ ரேட் ஆஃப் கன்வர்ஷன் இருக்கு தெரியுமா? ஒரு ஃப்ரெஷ் வெஜிடபிள் வந்துட்டு அந்த என்சைம், ஒரு ஃப்ரெஷ் வெஜிடபிள் அந்த பர்டிகுலர் என்சைம் ஆக்டிவிட்டினால, நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு நிறைய என்சைம் ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த பர்டிகுலர் என்சைம் ஆக்டிவிட்டினால இது என்ன ஆகுது? ராட்டனிங். ஸோ இந்த என்சைமை ஸ்டாப் பண்ணணும், இந்த என்சைமோட ஆக்டிவிட்டி நம்ம ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா என்ன யூஸ் பண்றோம்? ஆன்டி ஆக்சிடென்ட் இன்ஹிபிட்டர்ஸா யூஸ் பண்றோம். ஸோ இதை ஸ்டாப் பண்ணதுனால என்ன ஆகுது? இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள் வந்து ரொம்ப நாளைக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? இந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் ரொம்ப நாளைக்கு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. செவன்த்தா இருக்கிறது என்ன? கோஎன்சைம். கோஎன்சைம்னா என்னன்னு சொல்லுங்க. முன்னாடியும் பார்த்தோம் ஒரு காம்பவுண்ட் வந்து ட்ரிகர் பண்ணுதுன்ட்டு. அது என்ன பார்த்தோம் முன்னாடி? எதுல பார்த்தோம்? ஒரு காம்பவுண்ட் வந்து ட்ரிகர் பண்ண என்சைம்ஸ் ட்ரிகர் பண்ணுது அப்படின்ட்டு. ஆக்டிவேட்டர்ஸ். அங்க நம்ம மெயினா என்ன பார்த்தோம்? அயான்ஸ், கேட்டயான்ஸ் இல்ல ஆனியான்ஸ்னு பார்த்தோம். அதுவே ஏதாவது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டா இருந்துச்சுன்னா, ஆர்கானிக் மாலிகுலா இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? கோஎன்சைம்ஸ். புரியுதுங்களா? முன்னாடி இதே மாதிரி ட்ரிகர் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். முன்னாடி பார்த்தது வந்துட்டு அயான்ஸ், கேட்டயான்ஸா இருக்கலாம், ஆனியான்ஸா இருக்கலாம். பட் இங்க வந்துட்டு இஃப் இட் வாஸ் ஆர்கானிக் மாலிகுல் அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? கோஃபேக்டர்ஸ் இல்ல கோஎன்சைம்ஸ். If the cofactor is an organic molecule, we call it as coenzymes அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கிற தவிர வேற ஏதாவது சொல்லுங்க. பயோட்டின் எதை ட்ரிகர் பண்ணுது? எந்த என்சைம் ட்ரிகர் பண்ணுது? பைருவேட் கார்பாக்சிலேஸ். பயோட்டின் ட்ரிகர்ஸ் பைருவேட் கார்பாக்சிலேஸ். ஸோ அப்போ பயோட்டின் பைருவேட் கார்பாக்சிலேஸ்க்கு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணுது? இதுல இருந்து என்ன டிரான்ஸ்ஃபர் ஆகுது? இங்க கார்பன் டை ஆக்சைடு.
எல்லா எக்ஸாம்லும் எழுதி வச்சுக்கோங்க. பட் எக்ஸாம்ல எழுதும்போது ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் யூஸ் தான் இருக்கும். ஒரு பேஜுக்கு நீங்க ஆன்சர் எழுதுற மாதிரி இருக்கும். வரிசையா அப்படி ரிவைஸ் பண்ண போறீங்க. இப்போ ஒன்னொன்னா கேட்க போறேன். நோட்ஸ் பார்க்காம சொல்ல போறீங்க. சொல்லுங்க பாப்போம். என்னென்ன என்சைம் பார்த்தோம்? ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் என்சைம் ஆக்டிவிட்டில என்னென்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் pH பத்தி சொல்லுங்க. pH வந்துட்டு எப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போலாமா இல்ல குறைஞ்சிட்டே போலாமா? என்ன ஆப்டிமம் pH? ஆப்டிமம் pHன்றது என்னது? 5 to 9. இதுல எக்ஸெப்ஷன் கேஸ் இருக்கு அன்ஷித். என்னென்ன எக்ஸெப்ஷன் சொல்லுங்க அப்படியே. அன்ஷித் அன்ஷித் இதுக்கு அசிடிக், எக்ஸ்ட்ரீம் அசிடிக் ஒரு சில என்சைம்ஸ் தேவைப்படும். எக்ஸ்ட்ரீம் அல்கலைன் பெப்சின் எவ்வளவு தேவை? ஓகே. அல்கலைன், எக்ஸ்ட்ரீம் அல்கலைன் எதுக்கு தேவை? 10 to 11. என்ன என்சைம்க்கு? பேர்ல இருக்கு அல்கலைன் பாஸ்பேட்டேஸ். ஸோ செகண்டா வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கான கர்வ் எப்படி வந்துச்சு? டெம்பரேச்சருக்கான கர்வ் எப்படி வந்துச்சு? புரியுதுங்களா? ஸோ லோ டெம்பரேச்சர்னாலும் பிரச்சனை, ஹை டெம்பரேச்சர்னாலும் பிரச்சனை. இந்த நடுவுல இந்த மாதிரி இருக்கிற டெம்பரேச்சர் என்னன்னு சொல்றோம்? மேபி 80 டிகிரி செல்சியஸோ 70 டிகிரி செல்சியஸோ இது என்னன்னு சொல்றோம்? ஆப்டிமம் டெம்பரேச்சர். ஸோ இந்த டெம்பரேச்சர்ல ரேட் ஆஃப் கன்வர்ஷன் வந்து குயிக்கா இருக்கு. புரியுதுங்களாமா? தேர்டா என்ன பார்த்தோம்? சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன். சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் கர்வ் வரைஞ்சோம் அப்படின்னா எந்த மாதிரி கர்வ் வரும்? புரியுதுங்களா? இந்த மாதிரி அப்படியே அதுக்கப்புறம் கான்ஸ்டன்டா ரீச் ஆயிடுது. புரியுதுங்களா? இதுதான் சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் வச்சது. ஃபோர்த்தா என்ன பார்த்தோம்? என்சைம் கான்சென்ட்ரேஷன். என்சைம் கான்சென்ட்ரேஷன் வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா எப்படி வருது கர்வு? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா வருது. புரியுதுங்களா? ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம என்சைம் எவ்வளோக்கு எவ்வளோ ஆட் பண்றோமோ ரேட் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஒரு யூனிட் நம்ம என்சைம் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இங்க ரேட் ஆஃப் கன்வர்ஷனும் வந்துட்டு ஒரு யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? 2 யூனிட் இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே இதுவும் 2 யூனிட் இன்க்ரீஸ் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ ஃபிஃப்த்தா என்ன பார்த்தோம்? ஆக்டிவேட்டர்ஸ். சொல்லுங்க மகாலட்சுமி நீங்களே. ஆக்டிவேட்டர்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? கேட்டையான்ஸ் இல்ல ஆனியான்ஸ். கேட்டையான்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. Cu2 பிளஸ். அப்புறம் ஆனியான்ஸ்க்கு C2 பிளஸ் Mg2 பிளஸ் Cl மைனஸ். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? இன்ஹிபிட்டர்ஸ். இன்ஹிபிட்டர்ஸ் என்ன எதனால இது இன்ஹிபிட்டர்னு சொல்றோம்? இட் இன்ஹிபிட்ஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் என்சைம்ஸ். அதுக்கு எக்ஸாம்பிள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இன்ஹிபிட்ஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப். செவன்த் என்ன பார்த்தோம்? கோஎன்சைம்ஸ். கோஎன்சைம்ஸ்னா என்ன மீனிங்? The cofactor is a organic molecule. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? பயோட்டின். பயோட்டின் பயோட்டின் எதுக்காக தேவை? சப்ளை CO2.
Biotin supplies CO2 to pyruvate carboxylase. புரியுதுங்களா? சிம்பிளான இதுதான். இங்கேயே நான் கொஞ்சம் கொடுத்துருக்கேன் ஈக்குவலன்ட் கேடர் என்னன்றது. ஆக்சுவலி இந்த சைடுல இருக்கிறத மட்டும் வச்சு ஈக்குவலன்ட் இது என்னன்னு கொடுத்துருக்கேன். ஒரு டைம் பாருங்கன்னா ஒருத்தர் கூட பார்க்கல. நிறைய சோர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா லைட்டா ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாம், பட் மோஸ்ட்லி இதே தான் இருக்கும். ஃபோரம் ஐஏஎஸ் இருக்குல்ல, நான் அதுல இருந்து எடுத்திருக்கேன் கண்டென்ட். ஸோ பிரிகேடியருக்கு ஈக்குவலான கேடர் என்ன? ஏர் கமோடர். இங்க என்ன அதுக்கு நேவிக்கு என்ன ஈக்குவலன்ட் கேடர்? கமோடர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ பிரிகேடியர் ஏர் கமோடர் கமோடர்னு சொல்றோம். மேஜர் ஜெனரலுக்கு என்ன ஈக்குவலன்ட் கேடர் ஏர்போர்ட்ஸ்ல? ஏர் வைஸ் மார்ஷல். இங்க வந்து ரியர் அட்மிரல் சொல்றோம். மேஜர் இங்க சொல்றோம் இந்தியன் ஆர்மில. இங்க என்ன சொல்றோம்? ஸ்குவாட்ரன் லீடர். அதுல லெப்டினன்ட் கமாண்டர் அப்படின்னு சொல்லி சொல்றோம். லாஸ்டா இங்க லெப்டினன்ட் கர்னல் சொல்றோம் இந்தியன் ஆர்மில. இங்க விங் கமாண்டர்னு சொல்றோம். இங்க கமாண்டர் மட்டும் சொல்றோம். பட் உண்மையிலேயே ஆர்மியில இருக்கவங்களால மட்டும் தான் அதை ஞாபகம் வச்சு இந்த எழுதிருக்க முடியும் அந்த டைம். இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி மிலிட்டரி ரிலேட்டடா? ஆமா, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபோட பவர் என்ன? அந்த த்ரீ சர்வீசஸ்க்கும் அவர் தான் கமாண்ட் பண்றாரா அப்படின்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் வச்சு ட்விஸ்டா வச்சு கேட்டிருந்தாங்க. நிறைய ஆபரேஷன்ஸும் கேட்டிருந்தாங்கம்மா. புரியுதுங்களா? ஸோ இதுல கரெக்டானது என்னது? 3 மட்டும்தான். மேஜர், ஸ்குவாட்ரன் லீடர், லெப்டினன்ட் கமாண்டர். மேஜர், ஸ்குவாட்ரன் லீடர், லெப்டினன்ட் கமாண்டர். வீட்டில் யாருன்னா மிலிட்ரி இருக்காங்களா? அப்பா, சித்தப்பா? ஓகே. நான் ஃபைனல் இயர்ல இருக்கும்போது சிடிஎஸ் எழுதினேன், கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ். நானும் எழுதினேன், நிதிஷும் எழுதுனா. கிளியர் பண்ணிட்டோம் 2 பேருமே. பட் 2 பேருமே ஜாயின் பண்ணல. கம்பைன் டிஃபென்ஸ் சர்வீஸ்ன்னு இருக்குல்ல. அப்போலாம் ஈஸியா இருந்துச்சு. இப்போ மாதிரி இப்போ எழுதுனாலாம் முடியுமா என்னன்றது எனக்கு தெரியல. பட் அப்போலாம் ரொம்ப கொஞ்சம் ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ கம்பேர் பண்ணும்போது. பட் இப்போ காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆக அவங்களும் வந்து ஸ்ட்ரிக்ட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. என்னப்பா? ஆமா ஆமா, செலெக்ஷன் அங்க அப்புறம் கண்டிப்பா இருக்கும். ஸோ அடுத்து வந்து போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். அடுத்து வந்து என்ன? போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ். ஸோ போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் பேஜ் நம்பர் என்ன பேஜ் நம்பர்ல இருக்கு 11th புக்ல? பேஜ் நம்பர் 243. அதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அதே தான். ஏன்னா போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் போகும்போது என்னென்னமோ நடத்துறாரு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஒன்றும் இல்லை, 11th புக்ல என்ன இருக்கோ அந்த கண்டென்ட், சிம்பிளிஃபைட் கண்டென்ட் மட்டும் தான் கொடுக்குறோம். ஸோ போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ் எதுக்காகமா தேவை? It is necessary for capturing the light energy and converting it into or utilizing the light energy into for photosynthesis அப்படின்ற மாதிரி எழுதலாம். It captures the light energy necessary for photosynthesis. It captures the light energy necessary for photosynthesis. ஸோ என்னென்ன பிக்மெண்ட்ஸ் இருக்கு போட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட்ஸ்னா அதுல என்னென்ன இருக்கு அப்படின்றது இந்த இதுல. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிப்பீங்க. அது ஒரு தனி இது ஒரு தனி இது. குளோரோஃபில், பிராட் கேட்டகரி, குளோரோஃபில், கரோட்டினாய்ட், பைகோபிலின். புரியுதுங்களா? குளோரோஃபில், கரோட்டினாய்ட், பைகோபிலின். ஸோ குளோரோஃபில் அப்படின்றது வந்து என்ன கலர்ல இருக்கும்? இன் ஜெனரல் கிரீன் கலர். கரோட்டினாய்டு அப்படின்றது என்ன கலர்ல இருக்கும்? ஆக்சுவலா அந்த கரோட்டினாய்டு கீழே கரோட்டின் ஒன்று வருது. கரோட்டினாய்டு வந்து பிராட் டேர்ம். புரியுதுங்களா? நம்ம வந்து கரோட்டினாய்டுனாலே கேரட், கரோட்டினாய்டு அந்த மாதிரி நம்ம எடுத்திருப்போம். பட் கரோட்டினாய்டு வந்து ஒரு பிராட் டேர்ம். அதுக்கு கீழே கரோட்டின், ஜாந்தோஃபைல் இதெல்லாம் வருது. புரியுதுங்களா? கரோட்டினாய்டு வந்து ஒரு பிராட் டேர்ம். அது கீழே தான் வந்து ஜாந்தோஃபைல், கரோட்டின்லாம் வருது. கரோட்டின் என்ன கலர்ல இருக்கும்? கரோட்டின் கேரட் என்ன கலர்ல இருக்கு?
ஆரஞ்சு கலர். ஓகே. லைகோபைன் என்ன கலர்ல? ரெட் கலர். ஜாந்தோஃபைல்ன்றது என்ன கலர்ல இருக்கும்? எல்லோ கலர். புரியுதுங்களா? ஜாந்தோஃபைல் என்ன ஃப்ரூட்ஸ்ல இருக்கலாம் அதிகமா? எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ் எல்லாத்துலயுமே அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ஈஸியா முடிஞ்சிருச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரோட்டினாய்டுன்றது வந்து ஒரு பிராட் டேர்ம். அதுல என்னென்ன என்கம்பஸ் ஆயிருக்கு, என்னென்ன உள்ளடங்கி இருக்கு அதுல? கரோட்டின், லைகோபின், ஜாந்தோஃபைல். புரியுதுங்களா? கரோட்டின், லைகோபைன், ஜாந்தோஃபைல். கரோட்டின் எதுல அதிகமா இருக்கும்? கேரட்ஸ். கோல்டன் ரைஸ் அப்படின்னு ஒரு ரைஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கோல்டன் ரைஸ்னு அதுக்கு ஏன் பேர் வந்துச்சு? மறுபடியும் கரோட்டினாய்ன்னு சொல்லாதீங்க. கரோட்டின், பீட்டோ கரோட்டின், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கரோட்டினாய்ட்ஸ் அப்படின்றது வந்து பிராட் டேர்ம். கரோட்டின் அதுல ஸ்பெசிபிக்கா கோல்டன் ரைஸ்ல வந்து பீட்டா கரோட்டின் ஒன்னு இருக்கு. புரியுதுங்களா? அந்த பீட்டா கரோட்டின் வாஸ் தி ப்ரீகர்சர் ஃபார் விட்டமின் ஏ சிந்தசிஸ். புரியுதுங்களா? கோல்டன் ரைஸ்னு ஒன்னு இருக்கு. ஸோ இதுல வந்து பீட்டா கரோட்டினை என்ரிச் பண்ற மாதிரி இருக்கும். பீட்டா கரோட்டின் வந்து ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருக்கும். இந்த பீட்டா கரோட்டின் எதுக்காக தேவை? கோல்டன் ரைஸ்ல இந்த பீட்டா கரோட்டின் அதிகமா இருந்துச்சுன்னா என்ன என்ன பெனிஃபிட்? என்ன கலர்ல இருக்கும் அந்த ரைஸ்? சீடு பார்த்திருக்கீங்களா? இந்த ரைஸ் பார்த்திருக்கீங்களா? யூஸ்வலான ரைஸ், நார்மல் ரைஸ் என்ன கலர் இருக்கும்? அஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒயிட் கலர், சம்வாட் நியர் டு ஒயிட் இருக்கும். பட் இது எப்படி இருக்கும்னு பார்த்திருக்கீங்களா? எல்லோ கலர்ல இருக்கும். புரியுதுங்களா? நல்ல டார்க் எல்லோ கலர்ல இருக்கும். ஸோ அதனால என்ன இருக்கு அதுல? பீட்டா கரோட்டின். இந்த பீட்டா கரோட்டின் எதுக்கு தேவை? அந்த ரைஸ் எதுக்கு பீட்டா கரோட்டின் தேவை? ப்ரீகர்சர். அந்த பீட்டா கரோட்டின் வந்து ப்ரீகர்சர் ஃபார் விட்டமின் ஏ. ப்ரீகர்சர் ஃபார் விட்டமின் ஏ. இந்த விட்டமின் ஏ எதுக்கு தேவை? கண்ணு சம்பந்தமான விஷயமா? நீங்க ஹேருக்கு கெராட்டின் சொல்றீங்க, இது வந்துட்டு கரோட்டின். ஹேர்ஸ், நெயில்ஸ் இதுக்கெல்லாம் வந்துட்டு கெராட்டின் ஒண்ணு. இங்க எது கரோட்டின். ஸோ நைட் பிளைண்ட்னஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஒரு சில கண்ணு தெரியாம. ஸோ ஒருவேளை இப்போ வந்துட்டு இப்போ இந்த கோல்டன் ரைஸ் நீங்க சாப்பிட்டீங்க, உங்களோட டயட்ல வந்து கோல்டன் ரைஸ் இருந்துச்சு அப்படின்னா தனியா நீங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்க தேவையில்ல. யூஸ்வலா ஃப்ரூட்ஸ் எதுக்காக விட்டமின்ஸ் எடுத்துக்கணும்? விட்டமின்ஸ் வேணும் அப்படின்னா நிறைய ஃப்ரூட்ஸ் நம்ம டயட்ல இருக்கணும். புரியுதுங்களா? அதுவும் விட்டமின் ஏ இருக்கணும் அப்படின்னா வந்துட்டு எல்லோ கலர் ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் பப்பாயா அதெல்லாம் நிறைய சாப்பிடலாம். புரியுதுங்களா? பட் இந்த கோல்டன் ரைஸ் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? எங்க நம்ம ஆரம்பிச்சோம்? இங்க இருந்து போனோம். சோ கரோட்டின் சொல்லியாச்சு. லைகோபின் இருக்கு. லைகோபின் என்ன கலர்ல இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். லைகோபின் அப்ப எதுல இருக்கு? எந்த மாதிரியான இதுல இருக்கு? டொமேட்டோ. அப்புறம் டொமேட்டோ சயின்டிபிக் நேம் என்ன? லைகோபெர்சிகம் எஸ்குலென்டம். இப்போ வந்து சொலானம் லைகோபெர்சிகம்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? அதுல பேர்லயே அந்த லைக்கோ அப்படின்ற வார்த்தை வருது. அது இல்லாம வேற இதுல லைகோபின் அதிகமா இருக்கும்? ஆ, அதான் எதிர்பார்த்தேன். வாட்டர்மெலன்லயும் இருக்கும். அதே மாதிரி வந்து கேப்சிகம் சொல்லுவாங்கல்ல, குடமிளகாயில ரெட் கலர்ல ஒன்னு இருக்கும். ஸோ அதுலயுமே வந்துட்டு லைகோபின் அதிகமா இருக்கும். ரெட் கலர்ல இருக்கும்ல. இந்த லியூட்டின் ஒன்னு இருக்குல்ல, லியூட்டின் ஒரு காம்பவுண்ட் இருக்குல்ல, ஜாந்தோஃபைல். ஜாந்தோஃபைல் எல்லோ கலர்ல இருக்கு. இந்த லியூட்டின் ஒரு காம்பவுண்ட் இருக்குல்ல, அது என்னத்துக்காக தேவை? இலையுதிர் காலத்தப்ப லீவ்ஸ் எல்லாம் வந்து எல்லோ கலர்ல மாறும்ல, அது எதனால மாறுது? ஸோ அதுக்கு வந்து இதுவும் ஒரு ரீசன். லியூட்டினும் ஒரு ரீசன். கன்வெர்ட் ஆகுறது அந்த டைம்ல வந்துட்டு கன்வெர்ட் ஆகுது இல்ல, எல்லோ கலர்ல கன்வெர்ட் ஆகுது இல்ல, அதுக்கு வந்துட்டு அந்த எல்லோ கலருக்கு ரெஸ்பான்சிபிள் வந்துட்டு இந்த லியூட்டின். புரியுதுங்களா?
ஸோ கரோட்டினாய்ட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து அந்தாண்டு இருக்கிறது ஃபைகோபிலின். ஃபைகோபிலின்றது வந்து மோஸ்ட்லி ஆல்கேல தான் இருக்கும். ஃபைகோபிலின் அப்படின்றது மோஸ்ட்லி ஆல்கேல இருக்கும். ஃபைகோசைனின் அப்படின்னு இருக்கு. ஃபைகோசைனின்றது என்ன கலர் கொடுக்கும்? இங்க பார்த்தோம்ல, ரெட் கலரு, எல்லோ கலரு, இந்த மாதிரி. இந்த ஃபைகோசைனின் என்ன கலர்த்தை கொடுக்கும்? ப்ளூ கிரீன், மோஸ்ட்லி ப்ளூ. புரியுதுங்களா? இந்த ஃபைகோசைனின்றது ப்ளூ கலர். சைனோபாக்டீரியா பார்த்துருக்கீங்களா யாருனாவது? பார்த்தது இல்லையா? ஓகே. அடுத்து வந்து ஃபைகோ எரித்ரின். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் இதா இருக்க மாதிரி இருக்கும், பட் பழகிடுச்சு அப்படின்னா ஈஸியா போயிடும். ஃபைகோ எரித்ரின்றது வந்து என்ன ஆல்கேல இருக்கும்? எந்த மாதிரியான ஆல்கேல இருக்கும்? ரெட் கலர்டு ஆல்கே. புரியுதுங்களா? ரெட் கலர்டு ஆல்கேல தான் இருக்கும் ஃபைகோ எரித்ரின். ஸோ அப்போ இது என்ன கலர் கொடுக்கும்? ஃபைகோ எரித்ரின் ரெட் கலர் கொடுக்கும். ஃபைகோ எரித்ரின் கிவ்ஸ் ரெட் கலர். ஸோ கடைசி அதுக்கப்புறம் வரும் குளோரோஃபைல். குளோரோஃபைல் வந்து என்ன கலர் கொடுக்குது? கிரீன் கலர். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் குளோரோஃபைல்ஸ் கொடுத்துருக்கேன். இதுல வந்துட்டு ஹையர் பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய குளோரோஃபைல் எது? குளோரோஃபைல் பியா, ஏவா, இல்ல சியா, டியா? மோஸ்ட்லி குளோரோஃபைல் பி. அதே மாதிரி இதுவும் இருக்கும், டு சம் எக்ஸ்டென்ட் குளோரோஃபைல் ஏவும் இருக்கும். புரியுதுங்களா? ஹையர் பிளான்ஸ்ல இருக்கிறது வந்துட்டு குளோரோஃபைல் பி, குளோரோஃபைல் ஏ. மத்ததெல்லாம் இப்ப எதுல இருக்கும்? ஆல்கே, இல்ல டினோஃபிளாஜெலேட்ஸ், ஆல்கே, பாக்டீரியா, இதெல்லாம் இருக்கு. ஆல்கேல இருக்கிறது என்னென்ன குளோரோஃபைல்? குளோரோஃபைல் சி, குளோரோஃபைல் டி, குளோரோஃபைல் இ வந்துட்டு ஆல்கேல இருக்கு. புரியுதுங்களா? குளோரோஃபைல் சி, குளோரோஃபைல் டி, குளோரோஃபைல் இ. பாக்டீரியோ குளோரோஃபைல் ஒன்று இருக்கு. பாக்டீரியோ குளோரோஃபைல் ஏ, பாக்டீரியோ குளோரோஃபைல் பி. இது எதுல இருக்கும்? பாக்டீரியா இருக்கும். ஆப்வியஸா பாக்டீரியோ குளோரோஃபைல் இருக்கு. ஸோ இட் வில் பி பிரசன்ட் இன் பாக்டீரியா. அடுத்து லாஸ்டா இருக்குல்ல குளோரோபியம் குளோரோஃபைல். குளோரோபியம் குளோரோஃபைல் 2 இருக்குல்ல. ஸோ இது வந்து எதுல இருக்கும் சொல்லுங்க? அதான் அது எந்த ஆர்கானிசம்? வைரஸா? என்ன ஆர்கானிசம் பா குமரன்? சல்ஃபர் பாக்டீரியா. பாக்டீரியா மேலேயும் பார்த்தோம். பாக்டீரியா குளோரோஃபைல், பாக்டீரியோ குளோரோஃபைல்னு பார்த்தோம். இந்த குளோரோபியம் அப்படின்றத வந்து சல்ஃபர் பாக்டீரியா. ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா சல்ஃபர் ஈட்டிங் பாக்டீரியா. சல்ஃபர் பாக்டீரியா. இப்போ அப்படியே குளோரோஃபைல் சொல்லுங்க. குளோரோஃபைல் என்னென்ன பார்த்தோம்? குளோரோஃபைல் ஏ, பி எதுல இருக்கும்? ஹையர் பிளான்ஸ். குளோரோஃபைல் சி, டி, இ மற்றதுலயும் இருக்கும், பட் அதெல்லாம் விட்டுருங்க, இக்னோர் பண்ணிக்கோங்க. குளோரோஃபைல் சி, டி எதுல இருக்கும்? ஆல்கேல இருக்கும். பாக்டீரியோ குளோரோஃபைல் அப்படின்றது எதுல இருக்கும்? பாக்டீரியா இருக்கும். லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த குளோரோபியம் குளோரோஃபைல்ன்றது எதுல இருக்கும்? சல்ஃபர் ஈட்டிங் பாக்டீரியா. இதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்கம்மா. இதை கேட்டிருக்காங்க, பிவைக்குள்ள கேட்டிருக்காங்க. நிறைய மூவிஸ்ல வந்துட்டு ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போயிருக்காங்க, ஷூட்ஸ்க்கு வந்து ஹீரோவும் ஹீரோயினும் ஃபாரின் போறாங்க அப்படின்னா காமிக்கிறதுனா ஏதாவது கிரீன் கலர் பிளான்ஸ்க்கு பதிலா வேற ஏதாவது கலர்டு பிளான்ஸ் காமிச்சாங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபாரின்ற எஃபெக்ட் இருக்கும். நீங்க எப்ப கேர்ஃபுல்லா அப்சர்வ் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் பாத்தீங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட்ல வந்து கிரீன் கலர் பிளான்ஸ்க்கு பதிலா ஒரு ரெட் கலர்டு பிளான்ஸா இருக்க மாதிரி காமிச்சோம் அப்படின்னா அது ஃபாரின் இதா இருக்கும், லொகேஷனா இருக்கும். நம்மளை ஏமாத்துறதுக்கும் சில சமயம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இங்கேயே ஷூட் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்ட்ல மட்டும் ஏதாவது ரெட் கலர்ல பிளான்ஸ் இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் டைம் பாட்டோ இல்ல மூவியோ பார்க்கும்போது அப்சர்வ் பண்ணுங்க, பேக்ரவுண்ட்ல இருக்க மரம் வந்துட்டு என்ன கலர்ல, அந்த இலை என்ன கலர்ல இருக்கு அப்படின்ட்டு.
ஒன்னொன்னையும் பத்தி இண்டிவிஜுவலா அட்லீஸ்ட் அவுட்லைன் பார்த்தோம் அப்படின்னா போதும். இந்த பிக்மெண்ட்ஸ் முடிஞ்சது. புரியுதுங்களா? குளோரோஃபில் பத்தி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பார்க்கணும். மத்ததெல்லாம் வந்து வெறும் சும்மா 2 லைன் 3 லைன் பார்த்தோம்னா போதும். போலாமா அடுத்த ஸ்லைடு? ஸோ அடுத்து வந்து குளோரோஃபைலோட பத்தி படிக்கணும் அப்படின்னா இந்த டயக்ராம் இந்த ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு சார் மனப்பாடம் பண்ணுமா ஞாபகம் வச்சுக்கணுமான்னு அவசியம் கிடையாது. பட் குளோரோஃபைல பத்தி நீங்க ஒரு 4 லைன் எழுதணும் அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் நீங்க மைண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இதை வரைய சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுதுங்களா? குளோரோஃபைல வரைங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்க மாட்டாங்க. பட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்க மைண்ட்ல இருக்கணும். எதுக்காகனா அதை பத்தின சென்டென்ஸ் எழுதணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சாதான் சென்டென்ஸ் எழுத முடியும். புரியுதுங்களா? அதுல இருக்கும் 4 ரிங் இருக்கு. புரியுதுங்களா? இத்தனாவது கார்பன்ல வந்து இது பைண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சென்டென்ஸ்ல இருக்கும். புரியுதுங்களா? ஸோ மெக்னீசியம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வந்து மெக்னீசியம் பார்ஃபைரின் ஹெட் இருக்கு, இல்ல ஃபைட்டால் டெய்ல் இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கு. அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க பாத்தீங்க, உங்க மைண்ட்ல அந்த ஸ்ட்ரக்சர் இருந்தாதான் இதை பத்தி நீங்க எழுத முடியும். புரியுதுங்களா? எக்ஸாம்ல நீங்க அதை வரையணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த சென்டென்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா போதும். பட் இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா அந்த டயக்ராம் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் வந்து மைண்ட்ல இருக்கும். எக்ஸாக்டா இல்லைனாலும் ஒரு அவுட்லைன். ஓகே, சென்டர்ல மெக்னீசியம் இருக்கும், இதுதான் அந்த இதுன்றது ஃபைட்டால் டெய்ல் அப்படின்றது, இதுதான் போர்ஃபைரின் ரிங் அப்படின்றது அப்படின்றது வந்து அந்த டயக்ராம் வந்து உங்களுக்கு தெரியணும் அதுக்கு. புரியுதுங்களா? ஸோ இதோட ஷேப் வந்துட்டு டேட்போல் ஷேப் அப்படின்னு சொல்றாங்க. டேட்போல் லைக் ஸ்ட்ரக்சர். டேட்போல்னா என்ன தமிழ்ல மீனிங் என்ன? எல்லா ஊர்லயும் அதே தான் சொல்லுவாங்களா? சின்ன வயசுல யார் யாரெல்லாம் ஆத்துக்கு மீன் பிடிக்க போயிருக்கீங்க? அந்த ஹேபிட்லாம் இருந்தது இல்ல. ஸோ நம்ம சின்ன வயசுல மீன் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எடுத்து கொண்டாடிட்டு இருப்போம். ஆனா அது மீன் இல்ல. அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? டேட்போல், தலைப்பரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஊர்லயும் அதே தானே? ஓகே. நான் கூட என் ஊர்ல மட்டும் தான் அப்படி சொல்றாங்களோன்னு நினைச்சேன். ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. எதனால அப்படி சொல்றாங்க? தலைப்பரட்டை மாதிரி இருக்கு, டேட்போல் மாதிரி இருக்கு அப்படின்னு ஏன் சொல்றாங்க? இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க. இது ஹெட்னு சொல்லிட்டாங்க, டெய்ல். புரியுதுங்களா? இது ஹெட், இது டெய்ல். ஸோ அதனால வந்து இது டேட்போல் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. இது ஹெட்டுக்கு பேர் என்ன? பார்ஃபைரின் ஹெட். டெய்லுக்கு பேர் என்ன? ஃபைட்டால் டெய்ல். புரியுதுங்களா? இது வந்து பார்ஃபைரின் ஹெட், இது வந்து ஃபைட்டால் டெய்ல். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஒரு டைம் பாருங்க. மெக்னீசியம் எங்க இருக்கு இந்த ஸ்ட்ரக்சர்ல? சென்டர்ல இருக்கு. சார் இதெல்லாம் வரையணுமானா உங்களால இல்ல, யாராலையும் இல்ல. இதெல்லாம் அவ்வளோக்கு எக்ஸாக்டா யாராலையுமே வர முடியாது. புரியுதுங்களா? மேபி ஒரு கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சவங்க அவங்க வேணா வந்து வரையலாம். பட் அவுட்லைன் வந்து உங்க மைண்ட்ல இருக்கலாம். புரியுதுங்களா? மெக்னீசியம் சென்டர்ல இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா உங்க மைண்ட்ல இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இந்த ஒன்னொன்னு இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன? பைரோல்னு சொல்றோம். பைரோல். இந்த பைரோல் இங்க எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க. இந்த மொத்தமா இந்த ஹெட்டுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? பார்ஃபைரின் ஹெட்னு சொன்னோம். பார்ஃபைரின் ஹெட். அந்த பார்ஃபைரின் தான் இங்க இருக்கு. இதுல பைரோல்ன்றது எங்க இருக்குன்னு சொல்லுங்கம்மா மகாலட்சுமி. எங்கப்பா?
புரியுதுங்களா? ஒரு மெக்னீசியம் இருக்கு, அது சுத்தி இருக்கிறது பேர் என்ன? பைரோல் ரிங். மொத்தம் எத்தனை பைரோல் இருக்கு? 1. அது சென்டர்லயே லேபிளிங் பண்ணியிருக்காங்க. 1 2 3 4. புரியுதுங்களா? 1 2 3 4 மொத்தமா 4 இருக்கு. அதுக்கு பேர் என்ன? பைரோல்னு சொல்றோம். கார்பனை லேபிளிங் பண்ணோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. புரியுதுங்களா? இங்க 1 2 3 4, இது 5, இது 6, இது 7, இது 8. அது எதுக்காக லேபிளிங்னா இந்த 7க்காக தான் வரும். புரியுதுங்களா? இந்த 7க்காக தான். இந்த 7 அப்படின்னு 7th போய் அட்டாச் ஆயிருக்கு, கார்பன் 7ல அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த 7க்காக தான் வரும். புரியுதுங்களா? இந்த 7th இதுல வந்து என்ன அட்டாச் ஆயிருக்குன்னு பாருங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்க. COO அப்படின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? கார்பன் டை ஆக்சைடா? கீட்டோனா? செந்தில், COO இருந்தா என்ன செந்தில்? எஸ்டர். அந்த வார்த்தையை தான் எதிர்பார்த்த. கரெக்டே எல்லாம் சொல்லிட்டு ஆல்கஹால்ல இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசி எஸ்டர்னு ஒரு வார்த்தை வந்துருச்சு. அதுல அந்த எஸ்டர் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு ஆசிடும் ஆல்கஹாலும் அது இன்டெப்தா தெரிஞ்சுக்கனா தெரிஞ்சுக்கோங்க. அது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு எஸ்டர்னு தெரியும். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இன்டெப்தா போற மாதிரி இருக்குமோ அதை வரைஞ்சோம் அப்படின்னா? வேணா விட்டுருங்க. COOன்னு இருக்கிறதுனால அது ஒரு எஸ்டர். புரியுதுங்களா? எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க. 1 2 3. 3 கார்பன் இருந்துச்சுன்னா அது என்ன ஆசிட்னு சொல்லுவோம்? ஒரு கார்பன் இருந்தா என்ன ஆசிட்னு சொல்லுவோம்? லட்ச ஹிஸ்டரி HCOOH. HCOOH. ஒரு கார்பன் இருந்தா ஃபார்மிக் ஆசிட், 2 கார்பன் இருந்தா அசிட்டிக் ஆசிட், 3 கார்பன் இருந்தா ப்ரோபியானிக் ஆசிட். கெமிஸ்ட்ரி யாரோ நல்லா நடத்திருக்காங்க உனக்கு. சோ ப்ரோபியானிக் ஆசிட். ப்ரோபியானிக் ஆசிட் எஸ்டர். புரியுதுங்களா? இதுக்கு பேரு அவர் யார் சொன்னது? ஒரு ஆல்கஹாலும் இன்னொன்னு எதுவும் சேர்ந்ததை எஸ்டர்னு சொல்லுவோம். ஒரு ஆல்கஹாலும் ஒரு ஆசிடும் சேர்ந்தது எஸ்டர்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? OHன்னு முடியும். இது வந்து COOHன்னு முடியும். நானும் எதுவும் பார்த்துட்டுலாம் வரல, நானும் அப்படியே தான் சொல்றேன், மைண்ட்ல இருக்கிறது தான் சொல்றேன். இது வந்து புக்ல எந்த புக்லயும் வந்து எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிருக்க மாட்டாங்க. ஒரு OH சேருது, ஒரு COOH சேருது, இதான் கார்பன் இத்தனாவது நம்பர் அப்படின்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க மாட்டாங்க. வேணும் நீங்க அந்த புக்கையும் பாருங்க, அந்த 11th புக் தான் பேசு. புரியுதுங்களா? இதுல இருந்து இந்த Hம் OHம் சேர்ந்து வாட்டரா வெளியே போயிடும். மீதி என்ன இருக்கு? COO. அந்த COO தான் இங்க இருக்கு. புரியுதுங்களா? ஒரு சைடு என்ன இருக்கு, ஒரு சைடு என்ன சேர்ந்தது? 3 கார்பன் இருக்கக்கூடிய ஆசிட் என்னது? ப்ரோபயானிக் ஆசிட். அது எஸ்டர்னால ப்ரோபயானிக் ஆசிட் எஸ்டர் அப்படின்னு சொல்றோம். இந்த சைடு இருக்க ஆல்கஹாலுக்கு பேர் என்ன சொல்றோம்? 20 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால். அதுக்கு பேரே வந்து 20 கார்பன் ஆல்கஹால்னு சொல்லலாம். புரியுங்களா? 20 கார்பன் ஆல்கஹால். இப்ப அப்படியே சொன்னது அப்படியே திரும்ப சொல்லுங்க. இப்ப என்னென்னலாம் இருக்கோ, என்னென்னலாம் சொன்னமோ அதுதான் அடுத்த சென்டென்ஸா வரும். அப்படியே ஒன்னொன்னா சொல்லுங்க. ரிஸ்வானா சொல்லுங்க ஃபர்ஸ்ட். மெக்னீசியம் வந்து சென்டர்ல இருக்கு. ஓகே, அப்புறம் சுத்தி வந்து பைரோல் ரிங் இருக்கு. எத்தனை இருக்கு? 4 பைரோல் ரிங் இருக்கு. ஒரு பைரோலும் இன்னொரு பைரோலும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்றத நான் சொல்லாம விட்டேன். அதை அப்படியே சொல்லுங்க நீங்க. பிரதீப் சொல்லுங்க. ஒரு பைரோலும் இன்னொரு பைரோலும் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது ஒரு பைரோல் பா, சர்க்கிள் பண்ணிருக்கல, இது ஒரு பைரோல், இது ஒரு பைரோல். இது ரெண்டும் எப்படி லிங்க் ஆயிருக்கு? நடுவுல என்னப்பா இருக்கு? CH. CH இருக்கு. புரியுதுங்களா? ஒரு CH ஆல கனெக்ட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்கேயும் ஒரு CH இருக்கு, இங்க ஒரு CH இருக்கு, இங்கேயும் ஒரு CH இருக்கு, இங்கேயும் ஒரு CH இருக்கு. ஸோ இது மூலியமா கனெக்ட் ஆயிருக்கு. அப்படி மீதி என்ன சொல்லுப்பா நீங்க கார்த்திபன். ஒருவேளை நான் திரும்ப கேட்கல அப்படின்னா படிக்கும்போது நீங்க போய் படிக்கும்போது புதுசா இருக்கும். இந்த டயக்ராம் இல்லாம நீங்க அந்த சென்டென்ஸா நீங்க முன்னாடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை நீங்க படிச்சு மைண்ட்ல ஏத்திக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது தெரியும். 7th கார்பன்ல வந்து என்ன என்ன இடம் இருக்கு? இதுக்கு பேர் என்ன? ஃபைட்டால் டெய்ல். நீ பார்த்தோம்ல ஃபைட்டால் டெய்ல். இது வந்து போர்ஃபைரின் ஹெட். புரியுதுங்களா? சோ இதுல வந்துட்டு ஒன்னு வந்துட்டு லிப்போபிலிக், இன்னொன்னு வந்து ஹைட்ரோபிலிக். புரியுதுங்களா? இதை இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒன்னு வந்து ஹைட்ரோபிலிக், இன்னொன்னு வந்து லிப்போபிலிக். சொல்லுங்க அப்படி. 20 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு லாங் டெய்ல் இருக்கு. லாங் டெய்ல் இருக்கு.
இதுல இந்த ஆஃபுக்கு பேர் என்னன்னு சொல்றோம் அன்ஷித்? இந்த ஆஃபுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? ப்ரோபயானிக் ஆசிட் எஸ்டர்னு சொல்றோம். புரியுதுங்களா? அந்த ரெண்டு ஆசிடும் ஆல்கஹாலும் சேர்ந்தது சொன்னீங்கல்ல, ஸோ அந்த ஒரு ஆசிடுக்கு என்ன பேர் என்ன சொல்றோம்? ப்ரோபயானிக் ஆசிட்னு சொல்றோம். இன்னொரு ஆல்கஹாலுக்கு பேர் என்ன சொல்றோம்? 20 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால். புரியுதுங்களா? இதுதான் அப்படியே சென்டென்ஸ்ல வரும் அடுத்து. புரிஞ்சுதா இது? இந்த டயக்ராம்ல நீங்க எதுவும் மனப்பாடம் பண்ணணும் வரையணும்லாம் அவசியம் கிடையாது. பட் அது மைண்ட்ல இருக்கணும். ஓகே, சென்டர்ல ஒரு கார்பன் இருக்கும், அதை சுத்தி வந்துட்டு பைரோல் ரிங் இருக்கும். ஒரு பைரோலும் இன்னொரு பைரோலும் கார்பன் ஹைட்ரஜன் மூலியமா லிங்க் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதுல 7th கார்பன்ல வந்துட்டு ஒரு லாங் டெய்ல் அட்டாச் ஆயிருக்கும். ஸோ அந்த லாங் டெய்ல் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ப்ரோபயானிக் ஆசிட் பிளஸ் 20 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு ஆல்கஹால். புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு இந்த குளோரோஃபைலுக்கு வந்துட்டு ஒரு குளோரோஃபைல் இன்னொரு குளோரோஃபைல் டிஸ்டிங்விஷ் பண்றது வந்துட்டு இந்த டெய்ல் தான், இந்த டெய்ல் காம்போனன்ட் தான். புரியுதுங்களா? அந்த குளோரோஃபைலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்றது எதை வச்சு டிட்டர்மைன் ஆகும் அப்படின்னா இந்த டெய்ல வச்சு தான் டிட்டர்மைன் ஆகும். சொல்லுங்கம்மா, என்ன டவுட் மகாலட்சுமி? அதுக்குள்ளாரே என்டர் ஆயிட்டீங்க நீங்க. முடிச்சுட்டு சொல்றேம்மா. அவ்வளவு சொல்லுமா அப்ப எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. போலாங்களா அடுத்தது? ஸோ இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட இதை பேசிஸா வச்சு தான் இருக்கும். குளோரோஃபைல் ஏ இஸ் த பிரைமரி பிக்மெண்ட். குளோரோஃபைல் ஏ இஸ் த பிரைமரி பிக்மெண்ட். மற்றதெல்லாம் என்னது? அசசரி பிக்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் முக்கியமானது. மற்றதெல்லாம் என்ன? அசசரி பிக்மெண்ட். செகண்டரி பிக்மெண்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அசசரி பிக்மெண்ட். அப்ப அந்த அசசரி பிக்மெண்டோட வேலை என்ன? குளோரோஃபைல் ஏ பிரைமரி பிக்மெண்ட், மற்றதெல்லாம் அசசரி பிக்மெண்ட் சொல்றோம். அப்ப அந்த அசசரி பிக்மெண்டோட வேலை என்ன? கலெக்ட் பண்ணி, அதான் இருக்கக்கூடிய லைட் எல்லாம் ட்ராப் பண்ணி குளோரோஃபைலுக்கு கொடுக்கறது. புரியுதுங்களா? இருக்கக்கூடிய லைட் எல்லாம் கலெக்ட் பண்ணி குளோரோஃபைலுக்கு கொடுக்கறது. ஸோ ஆல் அதர் பிக்மெண்ட்ஸ் ஆக்ட் as the accessory pigments. அதோட ரோல் என்ன? they trap the solar energy and transfer it to chlorophyll A. ஸோ இதுல இருந்து ஒரு சென்டென்ஸ் படிச்சு மீனிங் புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்கு? குளோரோஃபைல் மாலிகூல்ஸ் ஹேவ் a tadpole like structure. புரியுதுங்களா? இதுக்கு மீனிங் தெரியுதா? tadpole like structure அப்படின்றது. ஸோ செகண்ட் என்ன இருக்கு? இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெக்னீசியம் போர்பைரின் ஹெட். இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெக்னீசியம் போர்பைரின் ஹெட். அந்த போர்பைரின் ஹெட் என்னது? ஹைட்ரோஃபிலிக் அப்படின்னு சொல்றோம். ஹைட்ரோன்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது இங்க? வாட்டர். பிலிக்ன்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? லவ்விங், வாட்டர் லவ்விங். அந்த ஃபைவ் டால் டெயில் இருக்குல்ல, லாங் டெயில். ஸோ அந்த லாங் டெயில் வந்து என்னது? லிப்போஃபிலிக். லிப்போன்றது என்னத்தை குறிக்குது? ஃபேட் இல்லைன்னா லிப்பிட்ஸ். பிலிக்னா லவ்விங். The porphyrin head consists of 4 pyrrole rings. The porphyrin ring consists of 4 pyrrole rings. எது? 1 2 3 4. இதெல்லாம் சேர்ந்தது porphyrin ring அப்படின்னு சொல்றோம். It contains 4 pyrrole rings. So ஒன்னொன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? CH. The porphyrin head consists of 4 pyrrole rings linked together by CH bridges. Linked together by CH bridges. Each pyrrole has 4 carbons and 1 nitrogen. Each pyrrole has 4 carbons and 1 nitrogen. Each pyrrole has 4 carbons and 1 nitrogen சொல்றாங்க. அந்த 1 nitrogen இருக்கு, பட் மீதி 4 கார்பன் எங்க இருக்கு? Each pyrrole has 4 carbons and 1 nitrogen. புரியுதுங்களா? சைடில் அட்டாச் ஆயிருக்குல்ல, அந்த குரூப்பை பொறுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸ் மாறுது. அந்த குளோரோஃபைலோட ப்ராப்பர்ட்டிஸ் எதை டிட்டர்மைன் ஆயிருக்கு? சைடில் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய அந்த குரூப்ஸ்க்கு. இந்த இதுல இந்த கேஸ்ல நான் என்ன அட்டாச் ஆயிருந்துச்சு? எத்தனை கார்பன் இருக்கக்கூடிய அட்டாச் ஆயிருந்துச்சு? 20 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு லாங் செயின் வந்து அட்டாச் ஆயிருந்துச்சு. ஸோ
அதை பொறுத்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறுது. The phytol tail made up of 20 carbon alcohols. எத்தனை கார்பன் இருக்கக்கூடிய ஆல்கஹால்? 20 கார்பன் ஆல்கஹால். எங்க அட்டாச் ஆயிருக்கு? 7th கார்பன். எத்தனாவது போர்ஃபைரின்? 4th போர்ஃபைரின். 1 2 3 4 4th போர்ஃபைரின் எத்தனாவது கார்பன்? 1 2 3 4 5 6 7 7th கார்பன். புரியுதுங்களா? 4th போர்ஃபைரின் 7th கார்பன். சோ லாஸ்டா இருக்கிறது சொன்னதுதான், ப்ரோபியானிக் ஆசிட் எஸ்டர் பாண்ட். அந்த லிப்போபிலிக் டெயில் இருக்குல்ல, அது எதுக்காக தேவைப்படுது? இந்த லாங் லிப்போபிலிக் டெயில் எதுக்காக தேவைப்படுது? குளோரோஃபைல்ல இருக்கக்கூடிய லேமிலே, குளோரோஃபைலோட ஸ்ட்ரக்சர் ஜெனடிக்ஸ் நடத்தும்போது சொல்லுவேன். ஸோ அந்த குளோரோஃபைல்ல அது அந்த லேமிலேல ஸ்பெசிஃபிக்காக அது பைண்ட் ஆகணும் அப்படின்னா இந்த லிப்போபிலிக் டெயில் வந்து தேவை. புரியுதுங்களா? குளோரோஃபைலோட ஸ்ட்ரக்சர்ல தைலகாய்டு எது? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் என்ன? குளோரோஃபைலோட ஸ்ட்ரக்சர் ஞாபகம் இருக்கா? ஸோ அதுல வந்துட்டு பைண்ட் ஆயிருக்கும், லேமிலேவில் பைண்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை? இந்த லாங் லிப்போபிலிக் டெயில் வந்து தேவை. நெக்ஸ்ட் வீக் வரும்போது அந்த சைக்கிள்ஸ்லாம் இருக்குல்ல, சைக்கிள்ஸ்லாம் ஒரு டைம் படிச்சுட்டு வாங்க. C3 சைக்கிள், C4 சைக்கிள், கேம் சைக்கிள். செவன்த் பாயிண்ட்னா எந்த பாயிண்ட்மா கேக்குறீங்க ஆன்லைன்ல? 1 2 3 4 5 6 7 இதுவா? இதுல எந்த பாயிண்ட்மா கேக்குறீங்க? சைட் குரூப்ஸ் ஆஃப் போர்ஃபைரின். ஆன்லைன்ல யாரா கேமரா ஆனே இருக்குமா யாரோடதோ பாத்துக்கோங்க. பை மிஸ்டேக் அஸ்வின் ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதாவது வந்து இந்த போர்ஃபைரின் ரிங்ல இந்த இடத்துல சைட் குரூப்பா அட்டாச் ஆயிருக்குல்ல, இதுல அட்டாச் ஆயிருக்குல்ல, இதுக்கு பேர் சைட் குரூப்னு சொல்றோம். புரியுதுங்களா? இந்த போர்ஃபைரின் ரிங் இதெல்லாம் பேஸ், இதுல அட்டாச் ஆயிருக்கிறது இந்த சைட் ரிங் இதெல்லாம். புரியுதுங்களா? இங்க ஏதாவது அட்டாச் ஆயிருக்கலாம், இங்க ஏதாவது அட்டாச் ஆயிருக்கலாம். இதுதான் வந்துட்டு அந்த குளோரோஃபைலோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத டிட்டர்மின் பண்ணுது. புரியுதுங்களா? இங்க என்ன அட்டாச் ஆயிருக்கு அப்படின்றதான் இந்த குளோரோஃபைலோட ப்ராப்பர்ட்டி வந்து டிட்டர்மின் பண்ணுது. புரியுதுங்களா? ஸோ அது கிரீன் கலர்ல இருக்கணுமா, இல்ல என்ன கலர்ல இருக்கணும், இல்ல அது என்ன ரோல் பிளே பண்ணணும் அப்படின்றத வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த லாங்கா ஒரு மாலிகுல் அட்டாச் ஆயிருக்குல்ல, இதை பொறுத்து தான் டிட்டர்மின் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே. முடிச்சுட்டு கேட்டு தான் அனுப்புவேன், கொஸ்டின் கேட்டு தான் அனுப்புவேன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது மறக்காம ஒரு டைம் அந்த C3 சைக்கிள், C4 சைக்கிள் அதெல்லாம் யூடியூப்ல வீடியோஸோ இல்ல நீங்க ஆல்ரெடி எதனா படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அந்த எடுத்து ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு வாங்க. ஒருவேளை நீங்க படிக்கல அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. புரியுங்களா? அப்படியே வந்தீங்க பிளாங்கா வந்தீங்க அப்படின்னா சுத்தமா புரியாது. ஒரு டைம் நீங்க ஆல்ரெடி ஒரு டைம் ஏதாவது படிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை படிச்சுட்டு வாங்க. அப்படி படிக்கல அப்படின்னா யூடியூப் வீடியோஸ் பார்த்து வாங்க. புரியுதுங்களா? நிறைய நீட் வீடியோஸ் நிறைய இருக்கும்.
நீட் எக்ஸாம் இருக்குல்ல, அதுக்கு நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சு அப்படின்னா அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும் மூவ் ஆகுது. போலாங்களா அடுத்தது? நோட் பண்ணிட்டீங்களா அது? அப்படியே ஒரு பாயிண்டா சொல்லுங்க. குளோரோஃபைல்ல லாவண்யா சொல்லுங்க நீங்க ஃபர்ஸ்ட். ஓகே, மெக்னீசியம் போர்ஃபைரின் ஹெட் அப்படின்றது இருக்கும். அந்த போர்ஃபைரின்ல 4 பைரோல் ரிங்ஸ் இருக்கும். ஃபோர் கார்பன் 1 N. அப்படி பிரதீக்ஷா நீங்க எதை சொல்லுங்க. ஓகே, 2 இருக்கு. இது வந்து ஹெட்னு சொல்றோம், போர்ஃபைரின் ஹெட்னு சொல்றோம். ஃபைட்டால் வந்து டெய்ல் அப்படின்னு சொல்றோம். ஃபைட்டால் வந்து டெய்ல். இது எங்க அட்டாச் ஆயிருக்கு? ஃபைட்டால்ன்றது வந்து 20 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டு. 20 கார்பன் இருக்கக்கூடிய காம்பவுண்டு அட்டாச்டு டு 7th கார்பன். 7th கார்பன் ஆஃப் 4th பைரோல். 4th பைரோலா? ரெண்டுல எது ஹைட்ரோஃபிலிக் எது லிப்போஃபிலிக்னு சொல்லுங்கப்பா காமிஷ். லிப்போஃபிலிக். லிப்போஃபிலிக் அதாவது ஃபேட் லவ்விங். ஹைட்ரோஃபிலிக் எது? பார்ஃபைரின் வந்து ஹைட்ரோஃபிலிக். குமரன் அடுத்து இதுல ஏதாவது ஆட் சொல்லாத பாயிண்ட் ஏதாவது ஆட் பண்ணுங்க. அந்த லாங் டெய்ல் இருக்குல்ல, அந்த லாங் டெய்ல் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த குளோரோஃபைலோட ஷேப் என்ன மாதிரியான ஷேப்? டேட்போல் லைக் ஸ்ட்ரக்சர். டேட்போல் லைக் ஸ்ட்ரக்சர். அந்த லாங் டெய்ல் பத்தி சொல்லுங்க. ப்ரோபியானிக் ஆசிட் எஸ்டர், புரியுங்களா? ப்ரோபியானிக் ஆசிட் எஸ்டர் சேர்ந்தது. ப்ரோபியானிக் ஆசிட் எஸ்டர். புரிஞ்சுதுங்களா? ஒன்றும் அவ்வளோ பெரிய டஃப்பான விஷயம் இல்லை. இந்த டயக்ராம் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா இது எல்லாமே மனப்பாடம் பண்ற மாதிரி இருந்திருக்கும், கற்பனையிலே படிக்கிற மாதிரி இருந்திருக்கும். அடுத்து வந்து இந்த வருஷம் புதுசா என்ன ட்விஸ்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, நீங்க எல்லாம் நாங்க சொன்னதெல்லாம் நீங்க படிச்சிடுறீங்க, பிவைக்யூவே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2023ல 2-3 கொஸ்டின் வந்து புதுசா கேட்டாங்க. புரியுதுங்களா? அதை நீங்க ஈஸியா வந்து ஆப்ஷனல் கூட விட்டுருக்கலாம். ஒருவேளை படிக்கணும் கேட்டிருக்காங்க படிச்சிருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அந்த கொஸ்டின். ஜெனடிக்ஸ் இந்த மாதிரி ட்விஸ்டா புதுசா வந்த கொஸ்டின் என்னது? ஹிஸ்டரி. ஓகே, ஹிஸ்டரி எழுதிடலாம். ஹிஸ்டரி அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்லாம் இல்லை, எழுதவே முடியாத பிளான் மாடல், ரேக்கர் மாடல், லேயர்டு மாடல் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் ஒரு கொஸ்டின், அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். புரியுதுங்களா? ஈஸியா வந்துட்டு இதெல்லாம் நீங்க ஆப்ஷன்ல விடணும்னா விடலாம். பட் நடத்தும் போது அட்லீஸ்ட் பிவிக்குள்ள இருக்கும்போது நீங்க ஒரு டைம் படிக்கலாம். புரியுதுங்களா? எத்தனை கொஸ்டின்ல நீங்க எத்தனை எழுதணும் மொத்தமா? 8 கொஸ்டின் இருக்கும். 5 எழுதணும். எந்த கொஸ்டின் கம்பல்சரி? அதுல கொஸ்டின் நம்பர் 1 அண்ட் கொஸ்டின் நம்பர் 5 கம்பல்சரி. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு சப்செக்ஷன் நீங்க கம்ப்ளீட்டா மீதி இருக்க அந்த 3 கொஸ்டின் வந்து ஒரே சப்செக்ஷன்லயே போயிடக்கூடாது. புரியுதுங்களா? செக்ஷன் ஏவையோ செக்ஷன் பி டச் பண்ணிருக்கணும் நீங்க அட்லீஸ்ட். புரியுதுங்களா? ஒரு இடத்துல வந்து 2 கொஸ்டின், இன்னொரு இடத்துல ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி இருக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தெரியல அப்படின்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து நீங்க விட்டு கூட வந்துடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்க அதை சூஸ் பண்றக்கூடிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஒன்றும் அவ்வளோ டஃப் இல்லை. பட் அந்த டைம் யார் போயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இது அன்எக்ஸ்பெக்டடா இருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒன்று படிச்சதே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். என்ன இந்த கொஸ்டின் 2023ல என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. நோட் பண்ணலையாமா நீங்க? குளோரோஃபைல் சிந்தசிஸ்னு வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. புரியுதுங்களா? குளோரோஃபைல் சிந்தசிஸ் அட்லீஸ்ட் நீங்க இதுல இருந்து இது வரைக்கும் எழுதலாம். புரியுதுங்களா? டேலண்ட் முடியும் அப்படின்றவங்க ஃபுல்லா எழுதலாம். அப்படி இல்லைன்றவங்க இதுல இருந்து இது வரைக்கும் எழுதலாம். புரியுதுங்களா? இந்த இதுல இருந்து புரோட்டோஃபைரின்ல ஆரம்பிச்சு இது வரைக்கும் எழுதலாம் இந்த ஸ்டெப்ஸ்.
இது ஸ்டெப்ஸ் எழுதிட்டு என்ன என்சைம் இன்வால்வ் அப்படின்றத எழுதலாம். ஸோ இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது எதுல இருந்து ஆரம்பிக்குது, இந்த குளோரோஃபைல் சிந்தசிஸ் எதுல இருந்து ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எங்க? குளூட்டமிக் ஆசிட். ஃபர்ஸ்ட் என்னது? குளூட்டமிக் ஆசிட். குளூட்டமிக் ஆசிட்ல இருந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? ஏதாவது ஒரு ஷார்ட் கட்ஸோ ஏதோ ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னாலுமே அந்த லாஸ்ட்ல ஒரு 1 வீக் கேப் வருது இல்ல, அந்த 1 வீக் கேப் நீங்க புத்திசாலி குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா அந்த 1 வீக்ல என்ன படிக்க போறேன் அப்படின்றத வந்து நீங்க படிக்கும் போதே எழுதி வச்சுக்கணும். எனக்கு இதெல்லாம் வீக் பாயிண்ட். நான் இருந்தேன் அப்படின்னா எனக்கு C3 சைக்கிள் என்னால் லாஸ்ட் மினிட் நான் ரிவைஸ் பண்ணணும், C4 சைக்கிள் லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணணும், கேம் நான் ரிவைஸ் பண்ணணும், ரெஸ்பிரேஷன் பத்தி நான் ரிவைஸ் பண்ணணும், அதோட சேர்ந்து இந்த குளோரோஃபைல் சிந்தசிஸ் நான் ரிவைஸ் பண்ணணும், ரேக்கர் மாடல் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு எழுதி வைக்கணும். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் குளுட்டமிக் ஆசிட்ல இருந்து ஆரம்பிக்குது. குளுட்டமிக் ஆசிட் என்னவா மாறுது? 5 அமினோ லெவுலினேட். 5 அமினோ லெவுலினேட். முடியல அப்படின்னா இதுல இருந்து ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டேன். புரியுதுங்களா? 1 2 3 4 இந்த 4 ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க முடியாதவங்க. புரியுதுங்களா? திறமை இருக்கவங்க எல்லாத்தையுமே கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு பேஜ் ஆன்சர் அந்த மாதிரி தான் தேவைப்படுது. அந்த இதுல 3 பாட்டு கேட்டிருந்தாங்க. கரோட்டினைட் பத்தி கேட்டிருந்தாங்க, இன்னொன்னு வந்து பிக்மெண்ட்ஸ் பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பார்ட்டா இருந்துச்சு அந்த கொஸ்டின்ல. ஸோ 5 அமினோ லெவுலினேட்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? புரோட்டோ புரோட்டோபோர்ஃபைரின். புரோட்டோபோர்ஃபைரின். நம்ம அந்த ரிங்குக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? அந்த ஹெட்டுக்கு பேர் என்னன்னு சொன்னோம்? மெக்னீசியம் போர்ஃபைரின் ரிங் இல்ல மெக்னீசியம் போர்ஃபைரின் ஹெட் அப்படின்னு சொன்னோம். ஸோ அது இனிஷியேட் ஆகணும்னா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? புரோட்டோன்றது வந்து அதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி மீனிங். புரோட்டோபோர்ஃபைரின் 9. ஸோ இந்த புரோட்டோபோர்ஃபைரின்ல எங்கனாவது மெக்னீசியம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. எங்கன்னா இதுல எங்கன்னா மெக்னீசியம் இருந்துச்சா? ஸோ அந்த மெக்னீசியம் ஆட் ஆகிறதுக்கு ஒரு தனி ப்ராசஸ் இருக்கு இங்க. புரோட்டோபோர்ஃபைரின் 9ல இருந்து மெக்னீசியம் ஆட் ஆகிறதுக்காக இங்க ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ் அது? மெக்னீசியம் கேட்டலேஸ். மெக்னீசியம் கீட்டலேஸ். ஸோ அதுல இருந்து என்ன ஆகுது? மெக்னீசியம் போர்ஃபைரின் அப்படின்னு ஃபார்ம் ஆகுது. மெக்னீசியம் போர்ஃபைரின் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அந்த மெக்னீசியம் போர்ஃபைரின்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? மெக்னீசியம் போர்ஃபைரின் மோனோமெத்தைல் எஸ்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ அதுல இருந்து கடைசியா ஃபார்ம் ஆகுது தான் புரோட்டோ குளோரோஃபிலைட் அப்படின்றது. புரியுதுங்களா? இது எழுதலனாலும் பரவாயில்ல, புரோட்டோபோர்ஃபைரின்ல இருந்து இந்த நாளை நீங்க கண்டிப்பா எழுதி ஆகணும். புரியுதுங்களா? இந்த நாளை கண்டிப்பா எழுதணும். இந்த ஃபுல் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ல விட்டுறேன், உங்களுக்கு எது விருப்பமா எழுதுங்க. பட் ஆனா இந்த நாள் கண்டிப்பா இருக்கும். புரியுதுங்களா? புரோட்டோபோர்ஃபைரின் 9 இருக்கணும். அதுல இருந்து புரோட்டோபோர்ஃபைலைட் அப்படின்றது வருது. அதுல இருந்து என்ன வருது? குளோரோஃபைலைட் ஏ அப்படின்றது வருது. அதுல இருந்து கடைசியா வந்துட்டு குளோரோஃபில் ஏ அப்படின்னு வருது. குளோரோஃபில்லைட், குளோரோஃபில். புரோட்டோபோர்ஃபைரின் இது புரோட்டோகுளோரோஃபில்லைடு. புரோட்டோகுளோரோஃபில்லைடு. புரிஞ்சுதா? இப்போ இங்க இருந்து ஆரம்பிக்குதுமா? புரோட்டோகுளோரோஃபில்லைட்ல இருந்து அடுத்து என்ன ஆரம்பிக்குது? புரோட்டோகுளோரோஃபில்லைட்ல இருந்து என்ன ஃபார்ம் ஆகுது? குளோரோஃபில்லைட் ஏ. குளோரோஃபில்லைட் ஏ. ஸோ இதுல இருந்து ஃபார்ம் ஆகுறது என்ன? குளோரோஃபில் ஏ. மேல வந்து குளோரோஃபில்லைடுன்னு சொல்றோம், இது வந்து குளோரோஃபில்னு சொல்றோம். புரோட்டோன்ற வார்த்தைக்கு என்ன மீனிங்? என்னமா? இனிஷியல் பிகினிங் அந்த மாதிரி மீனிங். இனிஷியல் பிகினிங் அப்படின்ற மாதிரி மீனிங். நம்ம போர்ஃபைரின் ரிங்கை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதனால புரோட்டோ போர்ஃபைரின் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? புரோட்டோ போர்ஃபைரின். இதுல வந்து மெக்னீசியம் இல்லாம இருக்கு. அந்த மெக்னீசியம் ஆட் பண்றதுக்காக இந்த ப்ராசஸ். புரியுதுங்களா? மெக்னீசியம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? புரோட்டோ குளோரோஃபில்லைடு அப்படின்னு சொல்றோம். புரோட்டோ குளோரோஃபில்லைடு. ஸோ இந்த புரோட்டோவை மட்டும் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இதுல இருந்து என்ன ஆகுது? அடுத்து வந்து கிடைக்குது குளோரோஃபில்லைடு அப்படின்றது. இந்த குளோரோஃபில்லைட்ல இருந்து என்ன கிடைக்குது? குளோரோஃபில் ஏ. குளோரோஃபில் ஏ. புரியுதுங்களா? அதோட சேர்ந்து என்சைமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். லாஸ்ட் கேஸ்ல என்சைம் ஞாபகம் வச்சுக்கணும்.
இதெல்லாம் லிசன் பண்றவங்கள விட நடத்துறவங்களுக்கு தான் கஷ்டம். எவ்வளவோ கொஸ்டின் இருக்குது கேட்கறதுக்கு நம்ம சப்ஜெக்ட்ல. அதான் நீங்க கேட்கறத நானும் கேட்கறேன். மேபி அவங்க இந்த மாதிரி ப்ராசஸ்ல கொஸ்டின் செட் பண்ணவங்க இந்த மாதிரி ப்ராசஸ்ல இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்களே வந்துட்டு ஏதாவது என்ன கொஸ்டின் கேளுங்க, நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும்போது சிம்பிளா கேட்பேன். நீங்க என்ன ஏதாவது என் டேலண்ட் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கேயோ இருந்து சுத்தி சுத்தி கேட்பீங்க. புரியுதுங்களா? அது எப்பயுமே அப்படிதான். தனக்கு வந்தாதான் தலைவலி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. அவங்க இந்த எக்ஸாம் கொஸ்டின் செட் பண்றவங்க இதை படிச்சாதான் அதோட அருமை என்னன்றது தெரியும். டெஸ்ட் பண்றது வந்து ஸ்டூடெண்டோட டேலண்ட் டெஸ்ட் பண்றது நிறைய இது இருக்கு. பட் இது வந்து ஜஸ்ட் ஒரு மெமரைஸ் பண்ற ஒரு ப்ராசஸ், அவ்வளவுதான். பட் நாம பேசி எதுவும் பண்ண முடியாது. நம்மள கொஸ்டின் செட் பண்ண போறோம். என்ஜைம்ஸோட தான் கேட்டிருக்காங்க பவித்ரா தேவி 2023. அட்லீஸ்ட் இந்த ரியாக்ஷன் வந்து முக்கியமானது. ஒன்றும் இல்லை, இதுல இருந்து குளோரோஃபைல் சிந்தசிஸ் ஆகுதா? இப்போ குளோரோஃபைல் சிந்தட்டேஸ். இங்க என்ன இருக்கு? குளோரோஃபில்லைட் இருக்கா? புரோட்டோ குளோரோஃபில்லைட் ரெடக்டேஸ். ஸோ என்ன காம்போனன்ட் வருதோ அதை பேசிஸா வச்சுதான் அந்த என்சைமும் இருக்கும். புரியுதுங்களா? குளோரோஃபைல் சிந்தசைஸ் ஆகிறதுனால குளோரோஃபைல் சிந்தட்டேஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். கரோட்டினாய்ட்ஸ் ஒன்று பார்த்தோம்ல, ரோல் ஆஃப் கரோட்டினாய்ட்ஸ் இன் போட்டோசிந்தசிஸ் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லு, என்ன எழுதுவீங்க? கரோட்டினாய்ட்ஸோட ரோல் என்ன? அசெசரி பிக்மெண்டா லைட் ட்ராப் பண்ணி குளோரோஃபில்க்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணுமா? குளோரோஃபில்க்கு ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணுமா? அந்த மாதிரி எதுவுமே படிச்சது இல்லையா? பார்ப்போம். ஷீல்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஷீல்டிங் பிஹேவியர் இருக்கும். பாதுகாக்கிற ஒரு ஹேபிட் இருக்கும். அது என்ன, எதை பாதுகாக்குது, ஏன் பாதுகாக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த அப்படியே சென்டென்ஸை ரோல் ஆஃப் கரோட்டினாய்டு இன் போட்டோசிந்தசிஸ் அப்படின்றது இதோட சேர்த்து அது ஒரு கொஸ்டின். புரியுதுங்களா? 2-3 டாபிக்ல அந்த அந்த இதுல வந்துட்டு 2-3 சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு ஒரே கொஸ்டின்ல. ஸோ அதுல இது ஒரு சப்ஜெக்ட், இன்னொரு சப்ஜெக்ட் வந்துட்டு ரோல் ஆஃப் கரோட்டினாய்ட்ஸ் இன் போட்டோசிந்தசிஸ் அப்படின்றது. நோட் பண்ணிட்டீங்களாமா இது? போலாங்களா அடுத்தது? லைசானி அப்படியே புரோட்டோ 459 இருந்து மட்டும் அப்படியே சொல்லுங்க. புரோட்டோ 459 அப்புறம் கீழே என்ன வந்துச்சு? ஸோ அந்த பக்கம் நீங்க அப்புறமா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்க என்ன வந்துச்சு சொல்லுங்க. ஆ ஆ பரவாயில்லையா பாப்பா, அவங்களாம் இன்னும் நல்லா கேட்கலாம் போல. இவ்வளவு டக்குன்னு சொன்னா எப்படி? இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டடா படிக்கணும். அட்லீஸ்ட் அந்த C3 சைக்கிள் C4 சைக்கிள் யார் யாருக்கெல்லாம் வீக்கோ அதை வந்துட்டு உங்க ரூம்ல டேபிள்ல இருக்கணும். டேபிள்லயோ இல்ல வந்துட்டு அந்த உங்களோட ஸ்டடி ஏரியான்றது எது ஃபிக்ஸ் ஆயிருக்கோ அந்த இடத்துல வந்துட்டு நீங்க அந்த சைக்கிள் எழுதி பேஸ்ட் பண்ணி வைங்க. புரியுதுங்களா? காலைல எழுந்து பிரஷிங் பண்ணும்போது இல்ல வீட்டுல அப்பா அம்மா கிட்ட ஏதாவது ஒன்று பேசிட்டு இருப்போம்ல, ஸோ அந்த டைம்ல அப்படியே பார்த்துட்டு இருக்கலாம், அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸ்டார்டிங்ல நாங்களுமே அந்த மாதிரி படிச்சுதான். அப்பெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நீட் இந்த இப்போ நீட் வீடியோஸ் வந்து நிறைய ஷார்ட்கட் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு C3 சைக்கிள் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னா C3 சைக்கிள் நிமோனிக் கரெக்டா? MNEMONIC அப்படின்னு இருக்கும். நிமோனிக் அப்படின்னு அடிச்சீங்கன்னா யூடியூப்ல வந்து நிறைய பேர் நிமோனிக் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட்கட் என்ன, எப்படி ஈஸியா அந்த ஷார்ட் பீரியடுக்கு எப்படி அதை மனப்பாடம் பண்ணி கொண்டு போறது அப்படி மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் அப்பெல்லாம் அது இல்லை. நாங்க படிக்கும்போது குளுக்கோஸ் 6 பாஸ்பேட், ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட், 1,2 3 பிஸ்பாஸ்பேட் இந்த மாதிரி தான் படிச்ச மாதிரி இருந்துச்சு அப்போ. புரியுதுங்களா? அப்படியே எங்களுக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. பட் இப்போ வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஷார்ட்கட்ஸ்லாம் அவைலபிள்.
அதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா உங்க பிரெயின் லேசியா இருக்கு. பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா லேசி ஆகும். எவ்வளவுக்கு எவ்வளவு டெக்னாலஜி அப்டேட் ஆகுதோ நம்ம பிரெயின் வந்து அப்பப்போ லேசி ஆகிட்டே போகும். கரோட்டினாய்ட்ஸ் அடுத்தது. ஸோ மேங்கோ வந்துட்டு கிரீன் கலர்ல இருக்கிறதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள்? குளோரோஃபைல். ஸோ அதுவே வந்துட்டு எல்லோ கலர்ல மாறுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள்? லியூட்டின். இந்த கலர்ல பார்த்திருக்கீங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன ரெஸ்பான்சிபிள்? கரோட்டின். என்ன எந்த ஸ்பெசிபிக் அந்த லாஸ்ட் கேஸ் வந்து என்ன ஸ்பெசிபிக் வெரைட்டி இருக்கும்? செந்தூரா. இது வந்துட்டு பங்கனப்பள்ளி இதெல்லாமே மோஸ்ட் ஆஃப் தி வெரைட்டி வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். பங்கனப்பள்ளி எல்லாமே அல்ஃபான்சோ. ஸோ இந்த கரோட்டினைட் வந்துட்டு லைட் வந்து எந்த ரேஞ்சில் அப்சர்வ் பண்ணும்? லைட் வந்துட்டு விப்ஜிஆர்னு ஒரு ரேஞ்ச் இருக்கா? விப்ஜிஆர்னா என்ன? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். ஸோ இதுல எந்த ரேஞ்சில் இருந்தா கேப்சர் பண்ணும்? எந்த ரேஞ்சில் இருந்தா கேப்சர் பண்ணும்? ப்ளூ டு வயலட். ப்ளூ டு வயலட். என்ன வேலை இதுக்கு, என்ன வேலை அப்படின்னு கேட்டாங்கல்ல. ஸோ அதுதான் இந்த இடத்துல இருக்கு. ஷீல்டு பிக்மெண்ட்ஸ். ஷீல்டு பிக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் ஷீல்டு பிக்மெண்ட் சொல்றாங்க? இட் ப்ரொடெக்ட் த குளோரோஃபைல் ஃப்ரம் போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ். இட் ப்ரொடெக்ட்ஸ் த குளோரோஃபைல் ஃப்ரம் போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ். புரியுதுங்களா? போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்னா என்ன? லைட் அதிகமா படும்போது குளோரோஃபைல்லாம் டேமேஜ். ஆக்சுவலா வந்து நம்ம எப்படி வந்துட்டு இந்த சம்மர் சீசன்லாம் வந்து ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு யூவி ரேஸ்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்றோம்ல. ஸோ அந்த மாதிரி லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு, லைட்ல இருந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஷீல்டு பிக்மெண்ட்ஸா வந்து செயல்படுது கரோட்டினாய்ட்ஸ். இது எத்தனை கார்பன் இருக்கிற காம்போனன்ட்? 40 கார்பன் இருக்கக்கூடிய காம்போனன்ட். இது ஆல்ரெடி நீங்க சொன்ன பாயிண்ட் தான். தே அப்சர்வ் லைட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் இட் டு குளோரோஃபைல். அதனால அதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? அசசரி பிக்மெண்ட்ஸ். அசசரி பிக்மெண்ட்ஸ் சொல்றோம். புரியுதுங்களா? தே அப்சர்வ் லைட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் தீஸ் டு குளோரோஃபைல். ஸோ கரோட்டினாய்ட்ஸ் வந்துட்டு ஒரு பிராட் டேர்ம். கரோட்டினாய்ட்ஸ்குள்ளார நீங்க கரோட்டின் எடுத்துக்காதீங்க. கரோட்டினாய்ட்ஸ் கரோட்டின் ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கரோட்டினாய்ட்ஸ் ஒரு பிராட் டேர்ம். இதுக்குள்ளார என்னென்ன என்கம்பஸ் ஆயிருக்கு, என்னென்ன சேர்ந்து இருக்கு இதுக்குள்ளார? கரோட்டின் பிளஸ் xanthophyll. ஸோ அதுக்குள்ளார மறுபடியும் லியூட்டின் அதெல்லாம் வரும். அட்லீஸ்ட் நீங்க பிராட் டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரோட்டின் பிளஸ் xanthophyll. ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இங்கே காமிச்சிருக்கோம்ல. ஸோ ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இல்லை ஃப்ளவர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள். என்ன இது ரெஸ்பான்சிபிள்? கரோட்டினாய்ட்ஸ் இல்லைனா கரோட்டின்ஸ் வந்து ரெஸ்பான்சிபிள். புரியுதுங்களா? ரைப்பனிங் ஆஃப் ஃப்ரூட்ஸ். எல்லோ கலர்ல இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் ஏதாவது சொல்லுங்க. மேரிகோல்டு. மேரிகோல்டு எல்லோ கலர்ல இருக்கிறதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிள் பிரதீக்ஷா? என்ன ரெஸ்பான்சிபிள்? லீஃப் கலர் அட்லீஸ்ட் சொல்லியாச்சு ஆல்ரெடி. லியூட்டின் ஒன்னு பார்த்தோம். லியூட்டின். எல்லோ கலர்ல லீஃப் இருந்துச்சுன்னா அதுக்கு ரெஸ்பான்சிபிள் வந்து லியூட்டின். கோல்டன் ரைஸ்க்கு பீட்டா கரோட்டின் எடுத்தாங்கல்ல. பீட்டா கரோட்டின் ஒரு ஜீன் டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல. அந்த பீட்டா கரோட்டின் எங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு சொல்லுங்க யாராவது. நெக்ஸ்ட் கிளாஸ் இதை கேட்பேன். கோல்டன் ரைஸ்ல பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்கு, ஒரு பர்டிகுலர் பிபிஎம் இருக்கும். புரியுதுங்களா? கோல்டன் ரைஸ் 1ல வந்து ஒரு குறைவான பிபிஎம் இருக்கும். கோல்டன் ரைஸ் 2ல வந்துட்டு அதை விட அதிக கான்சென்ட்ரேஷன் இருக்கும். புரியுங்களா? அதிகமான பிபிஎம் இருக்கும். ஸோ அந்த கோல்டன் ரைஸ்க்கான ஜீன்ஸ் வந்து எதுல இருந்து எடுத்தாங்க, எப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அப்படின்னு பாத்துருவாங்க. சொல்லுவீங்களா இப்பவே? எங்கம்மா எடுத்தாங்க?
போலாங்களா அடுத்தது? கரோட்டினாய்ட்ஸ் பத்தி கேட்டா எழுதுவீங்கல்ல, கரோட்டினாய்ட்ஸ் எதுக்கு தேவைப்படுது அப்படின்ட்டு. ரெண்டு விஷயம். இது வந்து ஒரு கேப்சர் பண்ணி லைட்டை கேப்சர் பண்ணி குளோரோஃபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது ஒன்று. இன்னொன்று வந்து இட் ஷீல்டிங் பிக்மெண்ட்ஸா, புரியுதுங்களா? இட் ப்ரொடெக்ட்ஸ் தி குளோரோஃபைல் ஃப்ரம் போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ். புரியுதுங்களா? போட்டோ ஆக்சிடேட்டிவ் டேமேஜ். போட்டோன்றது என்ன டேர்ம் குறிக்குது? லைட் அப்படின்றது குறிக்குது. லைட். ஆக்சிடேட்டிவ் டேமேஜ்ன்றது வந்து லைட்டால ஏற்படக்கூடிய டேமேஜ். எந்த ஏரியா, எந்த ரீஜன்ல இது இது பண்ணுது? வயலட் டு ப்ளூ. ஸோ கரோட்டினாய்ட்ஸ்ல ரெண்டு ப்ராடா இருக்கிறது என்னன்னு? கரோட்டின் அண்ட் ஜாந்தோஃபைல். கரோட்டின் என்ன மாதிரியான, அது பாத்தீங்களா முதல்ல கோல்டன் ரைஸ்? சர்ச் பண்ணீங்களா ரெண்டு பேர்? சர்ச் பண்ணீங்களா இல்ல? ஓகே. டஃபோடில். டஃபோடில்னா என்ன சயின்டிஃபிக் நேம் என்ன? டஃபோடில்னா என்ன ஃபேமிலியில வருது? டஃபோடில்ன்ற ஒரு பிளான்ட்ல இருந்து எடுத்திருப்பாங்கம்மா. அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சுக்கோங்க. டிரான்ஜெனிக்ஸ் மூலியமா டெவலப் பண்ணது. அந்த கோல்டன் ரைஸ்ன்றது வந்து டிரான்ஜெனிக்ஸ் மூலியமா டெவலப் பண்ணது. அடுத்து கரோட்டினாய்ட்ஸ் பா. கரோட்டின் இருக்கிறது எது எது? ஆரஞ்சு, ரெட், எல்லோ அண்ட் ப்ரௌனிஷ் பிக்மெண்ட்ஸ். ஆரஞ்சு, ரெட் அண்ட் எல்லோ. Beta carotene is the precursor for vitamin A. Beta carotene is the specifically on the beta carotene. Beta carotene is the precursor for vitamin A. இந்த பீட்டா கரோட்டினை தான் வந்து கோல்டன் ரைஸ்லயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. புரியுதுங்களா? கோல்டன் ரைஸ்ல அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் எல்லோ கலர்ல இருந்திருக்கும் இந்த ரைஸ். ஸோ லைகோபின் இதே இதே இதுல இது கீழே தான் வருது. கரோட்டின்ஸ் கீழே தான் வருது. என்ன வருது? லைகோபினும் வருது, பீட்டா கரோட்டினும் வருது. புரியுதுங்களா? ஸோ லைகோபின்றது ஒரு தனி கிளாசிபிகேஷன்ல லைகோபின் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கரோட்டின். ஸோ இந்த லைகோபின் எது எதுல இருக்கு? கேப்சிகம் அண்ட் டொமேட்டோ. டெட்ராடெர்பின்ஸ்ன்றது வந்து ஒரு காம்பவுண்டுமா. டெர்பினாய்ட்ஸ்னு சொல்லுவாங்க. பிளாவோன்ஸ், டெர்பினாய்ட். அந்த பயோகெமிஸ்ட்ரியில வந்துட்டு ஒரு ஒரு காம்பவுண்ட்ஸ்க்கு பேர் இருக்கும். பிளாவோன்ஸ்னா இந்த இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இருந்துச்சுன்னா பிளாவோன்ஸ். இது வந்து டெர்பின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டெர்பினாய்ட்ஸ். புரியுதுங்களா? அதுல வந்து டெட்ராடெர்பின்ஸ் சொல்றோம். 40 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். 40 கார்பன் இருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட். எஸ், செகண்டரி மெட்டபாலைட்ஸ்மா. கரெக்டா. இந்த லீவ்ஸ் எல்லோ. அடுத்து வந்து ஜாந்தோஃபைல் பாக்குறோம்ப்பா. அடுத்து வந்து ஜாந்தோஃபைல் பாக்குறோம். இந்த லீவ்ஸ் எல்லோ கலர்ல இருக்கிறதுக்கு என்ன, எது ரெஸ்பான்சிபிள்? லியூட்டின். So lutein is responsible for yellow color change of leaves during autumn season. இந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அட்லீஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்றது ரெண்டுக்கும் சொல்லுங்க அன்ஷித். இதை நீங்க மனப்பாடம் பண்ண தேவையில்ல. அட்லீஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு இதுக்கும் இதுக்கும் பாருங்க. C40 இருக்கு, அப்புறம் O2 எக்ஸ்ட்ரா இருக்கு. புரியுதுங்களா? அட்லீஸ்ட் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தே தே ஆர் லைக் கரோட்டீன்ஸ் பட் கண்டைன் ஆக்சிஜன். புரியுதுங்களா? தே ஆர் சிமிலர் டு கரோட்டீன்ஸ் பட் இட் கண்டைன்ஸ் ஆக்சிஜன் அடிஷனலி. மற்றதெல்லாம் வந்து மைனர் இம்பார்ட்டன்ஸ். ஸோ இதை பத்திலாம் நீங்க அவ்வளவு படிக்க தேவையில்ல. பட் லியூட்டின் வந்து முக்கியம். லியூட்டின் முக்கியம். பைலோசாந்தின், பியூகோசாந்தின் அதுவும் கிட்டத்தட்ட
சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அதே கலர் தான். சாந்த் அப்படின்னு வந்ததுனாலே எதுல வருது? சாந்தோஃபைல். வைலோ சாந்த், பியூகோ சாந்த், சாந்தோஃபைல். நோட் பண்ணிட்டீங்களாப்பா? இந்த மீதி என்ன இருக்கு? பைக்கோ. அடுத்த வாரம் வரும்போது மறக்காம C3 சைக்கிள், C4 சைக்கிள், ரெஸ்பிரேஷன் இதெல்லாம் வந்து ஒரு டைம் படிங்க. புரியுதுங்களா? அப்படியே வந்து பிளாங்கா வந்து உட்காந்துருந்தீங்க அப்படின்னா புரியாது. ஒரு டைம் அட்லீஸ்ட் படிக்கலனாலும் யூடியூப் வீடியோஸ் பாருங்க. இந்த புக்ஸ்ல கண்டிப்பா இருக்கும். நம்ம கொடுத்துருக்கோம்ல அந்த 11th புக் அதுல இருக்கும். நீங்க ஒரு டைம் படிச்சீங்க அப்படின்னா நான் சொல்றதுக்கும் நீங்க சொல்றது கரெக்டா அப்படியே கரெக்டா மேட்ச் ஆயிடும். போனாங்களா அடுத்தது? 11th வந்துட்டு இது 11th இருக்கா உங்களுக்கு? 12th இருக்கா? 12th எக்ஸாம்ல இருந்துச்சா? 11th தான் இருந்துச்சு. 12th எக்ஸாம்ல இது இல்ல. ஓ உங்களுக்கு 11th பப்ளிக் எக்ஸாம் இருக்கா? எங்க இதுல தான் வந்துட்டு 11th வந்து பப்ளிக் கிடையாது. எங்க இதுலலாம் நாங்க படிக்கும் போதெல்லாம் 11th வந்து பப்ளிக் கிடையாது. ஓகே 11th பப்ளிக் எக்ஸாம். அதுல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கணும்? ஓகே. எங்களுக்கு வந்து 11th போர்ஷன்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. 10th முடிச்சுட்டு நாங்க டேரக்டா 12th மாதிரி. பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறவங்க 10th முடிச்சுட்டு டேரக்டா 12th போற மாதிரி. 11th போர்ஷன்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க அப்படியே. லாஸ்டா இருக்கிறது பைக்கோபிலின். நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். கவர்மெண்ட் ஸ்கூல்ல 10th நடத்த மாட்டாங்க, 12th நடத்த மாட்டாங்க. அதுல எங்க 11th வந்து எங்க 12th நடத்துறது? லாஸ்டா இருக்கிறது பைக்கோபிலின். கவர்மெண்ட் ஸ்கூல் லைஃப்லாம் சூப்பரா இருக்கும். நம்ம பாட்டுங்க சாப்பாட்டு மூட்டையை கட்டிக்கிட்டு ஒரு ஸ்டம்பர் பால் எடுத்து பேக்ல போட்டுக்கிட்டு கிளம்பிடுறது விளையாடுறதுக்கு. பைக்கோபிலின், பைக்கோ சைனின். இது என்னது? பைக்கோ எரித்ரின், பைக்கோ சைனின், பைக்கோ எரித்ரின். பைக்கோ சைனின்றது எதுல இருக்கிறது? சயனின்னு முடியுது. சயனின்னு முடியுது. அப்ப எதுல இருக்கலாம்? சைனோ பாக்டீரியா. பைக்கோ எரித்ரின்னு முடியுது. எரித்ரின்னு முடியுது இல்ல. இந்த இது அப்படியே கீவேர்டா வச்சீங்க அப்படின்னா ரெட்ன்ற வார்த்தை ரிவர்ஸ்ல வரும். சோ இது வந்து ரெட் ஆல்கே. நிறைய படிக்கும் போது ஞாபகம் வராதுமா. ஓகே எரித்ரின். ஓகே. ரெட் ஆல்கே. இது வந்து சைனோ பாக்டீரியா, இது வந்து ரெட் ஆல்கே. குளோரோஃபில் என்ன பார்த்தோம்? என்னென்ன கண்டைன்ஸ்னு பார்த்தோம்? இட் கண்டைன்ஸ் மெக்னீசியம்னு பார்த்தோம்ல. ஸோ இங்க அதெல்லாம் கிடையாது. மெக்னீசியம் கிடையாது. இட் கண்டைன்ஸ் ஃபைட்டால் டெய்ல் அப்படின்னு பார்த்தோம். ஃபைட்டால் டெய்ல் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ இங்க அதெல்லாம் கிடையாது. இட் டஸ் நாட் கண்டைன் மெக்னீசியம் அண்ட் ஃபைட்டால் டெய்ல். டஸ் நாட் கண்டைன் மெக்னீசியம் அண்ட் ஃபைட்டால் டெய்ல். They are proteinaceous pigment and soluble in water.
நோட் பண்ணிட்டீங்களாமா? ஸோ பிளான்ட் பிக்மெண்ட்ஸ் இதோட முடியுது. கேட்டா எழுதுவீங்கல்ல பிளான்ட் பிக்மெண்ட்ஸ் பத்தி? நோட் பண்ணீங்களா? கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க அப்படி. இந்த வருஷம் கேட்டது 2024 பிலிம்ஸ்ல கேட்டது. The Northeastern Council, the Northeastern Council was established by Northeastern Council Act 1971. ஸோ அதில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க 2002ல. Subsequent to the amendment of Northeastern Council Act in 2002, the council comprises which of the following members? The council comprises which of the following members? Governor, Governor of the constituent state, Chief Minister of the constituent state, 3 members to be nominated by the President of India, Home Minister of India அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. தீபா சொல்லுங்கம்மா. கரெக்டா நேம் சொல்லுங்க. கெஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட். ஏ லட்சஸ்ரீ. கெஸ் தானமா, 4ல ஒரு ஆன்சர் தானமா. பி. நீங்கப்பா மணிகண்டன். அன்ஷித். ஏ. பிரதீப் பக்கத்துல உங்க பேர் என்னப்பா? பிரதீப் பக்கத்துல கிஷோர் சொல்லுங்க. ஏ. ஆன்சர் வந்து ஏ தான்ப்பா. ஹோம் மினிஸ்டர் மட்டும் இருக்க மாட்டாங்க, மற்றவங்க எல்லாம் இருப்பாங்க. கவர்னர், சீஃப் மினிஸ்டர், 3 மினிஸ்டர் நாமினேட்டட் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. புரியுதுங்களா? கவர்னர், சீஃப் மினிஸ்டர், 3 மெம்பர்ஸ் வில் பி நாமினேட்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. நாமினேட்டட்னா என்ன மீனிங்? சூசன் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. எலெக்ஷன் தேவையில்லை அவங்களுக்கு. புரியுதுங்களா? ஹோம் மினிஸ்டர் வந்து they will not comprise the Northeastern Council. சொல்லுங்கம்மா. அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்க ஒரு டைம். அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு பாருங்கம்மா. இந்த கொஸ்டின் அப்படியே படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. என்னமா இருக்கு மகாலட்சுமி அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம்? ஓகே. ஆக்சுவலா இந்த கொஸ்டின் கான்ட்ரடிக்ஷன்ல இருந்துச்சோ? கீ மாறும். ம் ம் ஓகே. ஸோ அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு? இந்த கொஸ்டின் ஆக்சுவலா 2-3 கொஸ்டின் கான்ட்ரடிக்ஷன்ல இருந்துச்சு. இதுவா இந்த பக்கமா அந்த பக்கமான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுல இதுவும் ஒரு கொஸ்டின். இன்னொரு கொஸ்டின் என்ன, மீதி எது கான்ட்ரடிக்ஷன்ல இருந்துச்சு? இன்னொரு கொஸ்டின் ஏதோ ஒரு விலங்கு வச்சு ஏதோ ஒன்று கொஸ்டின் கேட்டிருந்தாங்கல்ல. ஸோ அது வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்க, இல்ல இந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்துச்சு, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. நான் கேட்கறது புரியுதாமா என்ன கேட்கறேன்ட்டு? ஏதோ ஒரு அனிமல், அது யுனெஸ்கோ, அது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணது. ஏதோ ஒரு வெர்மின் ஸ்பீசிஸ்ல அந்த கொஸ்டின் ஒரு கான்ட்ரடிக்ஷன்ல இருந்துச்சு, இதுவும் ஒரு கான்ட்ரடிக்ஷன்ல இருந்துச்சு. இதுக்கு என்ன ஆன்சர் இப்ப ஃபைனலா? கன்ஃபார்மா நம்பலாமா? இந்த வெர்மின் கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் கான்ட்ரடிக்ஷன்ல இருந்துச்சுமா, இதுவா அதுவான்ற மாதிரி. சோ நீங்க ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இல்ல கன்ஃபார்ம் தான் பண்ணிருக்கீங்களா சொல்லுங்க. சரி கீழே பாத்துக்கலாம் விடுங்க. வெர்மின் கொஸ்டின் ஃப்ளையிங் ஃபாக்ஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஃப்ளையிங் ஃபாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஃப்ளையிங் ஃபாக்ஸ் வந்து வெர்மின் அனிமலா இல்லையா அப்படின்னு சொல்லி அது ஒரு கான்ட்ரடிக்ஷன். இதுக்கு வந்து யூபிஎஸ்சி மார்க் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன் யூடியூப்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணது அப்படின்ற வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே பாருங்க. ஸோ இதுக்கு ஃபைனலாக என்ன முடிவு வந்திருக்கீங்கம்மா மகாலட்சுமி?
ஓகே ஓகே பாத்துக்கோங்க, அதை எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்க என்னன்ட்டு. புரியுதுங்களா? ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் உங்களோட முடிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா இங்க அடுத்தடுத்து 60 பேர் 70 பேர் அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு போகும். ஸோ இதுக்கு அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. நரிசக்தி வந்தன் அதினியாம். நரின்ற வார்த்தை என்ன குறிக்குதுங்க? விமன். விமன்ற உமன்றதை குறிக்குது. So provision will come into effect from 18th Lok Sabha. The provision will come into effect from 18th Lok Sabha. This will be in force for 15 years after becoming an act. This will be in force for 15 years after becoming an act. எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அடுத்த 10 வருஷத்துக்கு இருக்கும், அடுத்த 15 வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து சப்சிக்வெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமா எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பாங்க. So there are provisions for reservation of seats for scheduled caste women within scheduled caste. So இதுல என்ன ஆப்ஷன் கரெக்ட்? 15 years correct. Reservation for scheduled caste women within scheduled caste correct. First ஏன் தப்பு? சென்சஸா இல்ல டீலிமிட்டேஷனா? இல்லம்மா, சென்சஸ்க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் பண்ணுவாங்க. அப்ப சென்சஸ் ஆன்சர் கரெக்ட் இல்ல டீலிமிட்டேஷன்? டீலிமிட்டேஷன் 18th லோக்சபால டீலிமிட்டேஷன். டீலிமிட்டேஷனா என்ன மீனிங்? கான்ஸ்டியூன்சி வந்துட்டு அந்த பவுண்டரி வந்து பிரிப்பாங்க, கான்ஸ்டியூன்சியோட பவுண்டரி பிரிப்பாங்க. ஸோ அந்த சென்சஸ் பேசிஸா வச்சு யூஸ்வலா பிரிப்பாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் எத்தனை டீலிமிட்டேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணிருக்காங்க லாவண்யா? 4. இயர் சொல்லுவீங்களா? ஸோ இது வந்துட்டு என்ன? 18th லோக்சபா கிடையாது. ஃபர்ஸ்ட் டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பில். போலாங்களா? அடுத்தது இப்ப ரீசெண்டா கான்ஸ்டியூட் ஆச்சுல லோக்சபா எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம், அது எத்தனாவது லோக்சபா? அன்சித் சொல்லுங்க. 17, 18, 19, 20 யாரும் இல்லையா? டிசைட் பண்ணி